ஐம்புலன்கள் இருக்குது, கரெக்டா? காண்றது, கேட்கறது, நுகர்றது, பார்க்கறது, அப்புறம் சுவைக்கிறது. இந்த ஃபீலிங்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஐம்புலன்கள் இருக்குது. இப்போ விசுவாச வாழ்க்கைன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபெய்த்? இந்த 5 விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதனால நீங்க கட்டுப்படுத்தப்படாம வார்த்தை சொல்லுகிற காரியம் தான் நிஜம் நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. விசுவாச உலகம் என்பது ஆவிக்குரிய பார்வைங்கிறது உங்களை எல்லையற்ற விதத்துல பார்க்க வைக்கும். ஆமென். காணப்படுகிற சோர்ஸை நம்பி உங்களை வாழ வைக்காது. காணப்படாத தேவனை பார்த்து அது வாழ உங்களை தூண்டும். யூ கேன் ஆப்ரேட் 2 வேர்ல்ட். 2 உலகத்தையும் உங்களால் செயல்படுத்தி பார்க்க முடியும். ஆமென். சரீர உலகத்திலையும் நீங்கள் சிலதை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஃபெய்த்துங்கிறது சும்மா இல்லை பாருங்க. அது காணக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அந்த எல்லைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வேற ஒரு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. when you see the invisible you can do the impossible. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். அவனுடைய வார்த்தைக்கு போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் 11:23. கடந்த 6-7 வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து சத்தியத்தை படித்து வருகிறோம். வேறு வேறு ஆஸ்பெக்டில் இதை படிக்கிறோம். ரொம்ப சாரம் பொருந்தின காரியங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. இந்த வார்த்தையை வைத்து பல காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். கென்னத் கேஹின் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் தன் வாழ்நாளெல்லாம் அந்த வசனத்தை எடுத்து அவர் போதித்தார். அதனால் இந்த மார்க் 11:23க்கு கென்னத் ஹேகின் வேர்சன் அப்படின்னு என்ன வச்சுட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. ஆமாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரபலியமாக இந்த வசனங்கள் அவரால் கையாளப்பட்டது. நாம் கூட இன்னும் இதை பல காரியங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப நாட்களில் இந்த விசுவாச போதனை, இந்த விசுவாசத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் வளர்றதுக்கு ரொம்ப உதவி செய்த ஒரு காரியம். அதனால் மாலையில் அதை பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டு ரொம்ப பிளான்டாக பண்ணலை. பட் ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படி என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் அதை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்ப்போம். 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. இதில் ஒரு விஷயம் படித்தோம். எவனாகிலும் அப்படின்னா என்னங்கிறது படித்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய இந்த பிரமாணம் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்கிற ஒன்றாக அது இருக்குது. இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரி ஒன். எப்படி இந்த சுவிட்ச் போட்டால், யார் சுவிட்ச் போட்டாலும் லைட் எரியும்ல. சின்ன பையன் போட்டாலும் எரியும், பெரிய ஆள் போட்டாலும் எரியும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் யார் போட்டாலும் எரியும். வந்து தேவனை நம்பலை அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து போட்டாலும் லைட்டு எரியும். ஏன்னா பிரமாணம்ங்கிறது நபர்களை பொறுத்து அது வேலை செய்கிறது இல்லை. அது என்ன பண்ணுது, அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். மேலேருந்து குதிச்சா கீழே விழ வேண்டியது தான். ஸோ அதுதான் லா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விசுவாச பிரமாணங்களும் கூட எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனால் இது கற்றுக்கொள்ளலாம். இது எனக்கு வேலை செய்யுமா? சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அது சில பேருக்கு தான் வேலை செய்யும்னு இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் அந்த அளவுக்கு விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பாருங்கள், எல்லாருக்குமே விசுவாசம் எடுத்த உடனே என்ன பண்ணுறது இல்லை, வர்றது இல்லை. விசுவாசங்கிறது எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு சொன்னால், அது வளரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. ஏமே
எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்பது வளரக்கூடிய ஒன்று. இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு மாலையில் அதை பிடிச்சிக்கோங்க. விசுவாசங்கிறது எப்படிப்பட்ட ஒன்று? வளரக்கூடிய ஒன்று. வளர்த்து எடுக்க அதை முடியும். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த மலையை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெயர்க்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ அது என்ன அளவு? என்ன அளவு சொல்லியிருக்கிறாரு? மஸ்டர்ட் சீட், அந்த கடுகு அளவு விசுவாசம் அப்படிங்கிறாரு. சரியா? சரி, இப்படி ஒரு அளவு பைபிளில் சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனம் பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். கடுகளவு விசுவாசம், அப்புறம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த விசுவாசங்கிறது வளரக்கூடிய ஒன்று. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் வளரக்கூடிய ஒன்று. இப்போ இயேசு நிறைய இடத்துல பேசும்போது சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரா? நிறைய இடத்துல சொல்றாரு. மத்தேயு 6ல் கூட படிக்கிறோம், அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிறாரு. இந்த அற்ப விசுவாசிகள்னு நிறைய பேர் நம்ம ஊரில் இந்த வார்த்தை, தமிழில் இந்த வார்த்தை அற்ப விசுவாசின்னு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிட்டில் ஃபெய்த்னு அர்த்தம். அற்ப விசுவாசம் உள்ளவர்கள்னு அர்த்தம். விசுவாசத்தில் குறை உள்ளவர்களே, அல்லாவிட்டால் விசுவாசத்தை வளர்க்காதவர்களே அப்படின்னு அதற்கு அர்த்தம். இப்போ இயேசு ஒரு முறை சொன்னார், நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே எத்தனை முறை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, 70 முறை மன்னிக்கணும் அப்படின்ட்டார். உடனே இங்கே 70 முறை கணக்கு போட்டு 70 எவ்வளவுங்க? 490 அப்படின்னு எப்படி யோசித்தாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் கணக்கு போட்டு 490 முறை எண்ணிக்கிட்டே இருப்பேன். 1 2 3 எதுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பூரணமான நிலை, அளவே இல்லை. அப்படி மன்னிக்கணுங்கிறதுக்காக சொன்னார். நம்ம ஆட்கள் கணக்கு போட்டாங்க நிறைய பேர். அதனால் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதான் மன்னிக்கிறதுக்காக தான் அதே வச்சார். இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பழி வாங்கிறதுக்காகவே. எண்ணிக்கிட்டே இருக்கேன் எத்தனை வாட்டி அப்படின்னு எண்ணிட்டு இருக்காங்க. அதை சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் போடுங்க. சீசர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லாம் சொல்லியாச்சு, இந்த மன்னிக்கணும்னு ஒன்னே அவங்களுக்கு, ஐயா 70 முறைலாம் நமக்கு மன்னிக்க வராது, 2 முறைக்கு மேலேயே கொடுத்துடலாம் தான், 1 விட்ட சித்தப்பா 2 விட்ட பெரியப்பான்னு பழகிட்டோம் நாங்கள். அதனால் அவ்வளோலாம் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஒரு மகன் சுகம் பெறணுங்கிறதுக்காக இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வரான் ஒரு தகப்பன். அப்படி கொண்டு வரும்போது அதே காரியம்தான், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே ஆகுங்கிறார் இயேசு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு என்ன பண்ணுறான், இயேசுக்கிட்ட கேட்குறான். பாருங்க, அப்போ அவிசுவாசம் விசுவாசம் ரெண்டும் கலந்த நிலையிலையும் சிலர் இருக்கிறாங்க. விசுவாசத்தில் ஒரு கடுகளவு அப்படிங்கிற நிலையிலையும் சிலர் இருக்காங்க, மலையளவுலையும் இருக்கிறாங்க, வளர வேண்டிய நிலையிலையும் இருக்கிறாங்க. அப்போ விசுவாசத்தில் பல நிலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த நிலை தான் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தின் அளவாகவும், வெற்றியின் அளவாகவும், சுகத்தின் அளவாகவும், பெருக்கத்தின் அளவாகவும் இருக்கும். இது ஒரு மாறாத பிரமாணம். பாருங்க, எப்படி இது மாறாத பிரமாணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த லைட்டு போட்டால் எரியுதுங்கிற மாதிரி, இந்த மாதிரி தான். அதனால தான் இயேசு தாங்கிட்ட வந்த எல்லார்கிட்டையும் ஒரு வார்த்தையை அவர் சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு
ஆக கடவது. ஆமென். அதுதான் காரியம் பாருங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, விசுவாசமே இல்லாத நிலையில நம்ம இருக்கலாம். அதாவது காமனாக ஒரு பிலீஃப் இருக்கும், அது வேற. இப்போ இந்த சேரில் உட்காந்துருக்கீங்க, உடஞ்சிராது, உடையுமா உடையாதான்னு யோசித்தா உட்காந்தீங்க. டப்புன்னு வந்து என்ன பண்ணிட்டீங்க, உட்காந்தீங்க. நல்ல சேராக தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணீங்க, என்ன நான் விசுவாசத்தில் உட்காருகிறேன் அப்படிலாம் யாரும் என்ன பண்ணல, உட்காரல. கரெக்டாக ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஒரு காரில் போகிறீங்க, என்ன பிரதர் போய் சேர்த்துருவீங்களா அப்படின்னு உள்ளே போவீங்க. எப்படியோ கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு பாலத்தை ஏதோ ஒன்று பாருங்கள். எல்லாமே ஒரு காமன் ஒரு பிலீஃப் தானே தவிர அது நம் ஃபெய்த் அப்படிங்கிறது கிடையாது. ஃபெய்த்னா என்னென்னா, தேவன் சொன்ன வார்த்தைகளில் நம் இருதயம் உறுதியாய் மாறுவதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். Believing God's word, establishing your heart on God's word, it is faith. தேவனுடைய வார்த்தையில் உங்கள் இருதயத்தை உறுதியாக்குவது விசுவாசமாய் இருக்கிறது. பார்க்கிறது, கேட்கறது, நுகருகிறது, சுவைக்கிறது, இது எல்லாத்த விட நம்ம மனசில் ஒன்று பெருசாகிடுது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் ஃபெய்த்தாக இருக்குது பாருங்கள். ஃபெய்த்துக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறத விட, கேட்குறத விட, நீங்கள் நுகர்றதை விட, நீங்கள் சுவைக்கிறதை விட, நீங்கள் காண்கிறதை விட, எல்லாத்தையும் விட உங்கள் மனசில் ஒரு விஷயம் பெருசாகிடும். அது என்னென்னா, தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். அந்த நிலைக்கு வர்றதுக்கு பேர் தான் ஃபெய்த் லெவல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நடைமுறையாக சொல்கிறேன். முதல்ல இதை சொல்லிடுறேன். விசுவாசம் என்கிற ஒன்று வளரக்கூடியதாக அது இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் என்கிற ஒன்று வளரக்கூடியதாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 3வது வசனம் பாருங்கள். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அப்போ ஃபெய்த்துங்கிறது எல்லோருக்கும் ஒரு மெஷர், ஒரு அளவில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு என்ன கேட்குறாருன்னா, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு ஏன் கேட்குறார் அப்படின்னா, ஃபெய்த் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் அது வளர்க்கப்படாமல் அது இருக்கிறது. ஒன்று முதல்ல உங்களுக்கு தெரியணும், விசுவாசம் எல்லாருக்கும் வர முடியும், எல்லாருக்குள்ளேயும் வர்ற விசுவாசம் வளர்த்து எடுக்கப்பட முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் எல்லோருக்கும் உண்டாகும். உங்களுக்கு உண்டாகும் விசுவாசத்தை உங்களால் வளர்க்க முடியும். விசுவாசி வளரணும், இல்லை, அவர் விசுவாசம் வளர்ந்தால் அவர் வளர்ந்துருவார். விசுவாசி வளரணும்னா ஒன்றும் இல்லை, அவர் வளர்ந்தா விசுவாசம் வளர்ந்துடணும். இப்போ இந்த பட்டணம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறோம். என்னங்க பட்டணம் நல்லா இருக்குன்னா ஏன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடத்துங்க? இவங்க நல்லா இருந்தானா பட்டணம் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஊழியக்காரங்களை கூட்டம் நடத்துகிறோம். ஏன்? ஊழியர் நல்லா இருந்தானா ஊழியர் நல்லா இருக்கும், அப்புறம் அட்டூழியமாகிடும் இல்லைன்னா. அதனால் பாருங்கள், அந்த நபர் நல்லா இருக்கணும்னா அவருக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் எப்படி இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த ஃபெய்த்தில் இருந்து தான் அவருடைய வெற்றி, அவருடைய சந்தோஷம், அவருடைய பெருக்கம் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது, அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்தின்படியே. அப்போ இன்னும் நிறைய நம்ம சொல்கிறாரு, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஒரு இயேசுவை ஆண்டவராக விசுவாசி வர்ற உங்களுடைய வாழ்க்கையில் பிழைப்பே இதில் தான் இருக்குதான், வாழ்கிறதே என்னதுதான், பிழைப்பானோடனே நம்ம கூட ஏதோ பிழைச்சி கிடப்பான், அப்படி இல்லை. ஃபெய்த் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாச வாழ்க்கை முறை. ஆமென். தண்ணியில் தான் வாழணும்னு வச்சுக்கோங்களேன், நீச்சல் கண்டிப்பாக தெரியணும்ல. அது மாதிரி விசுவாசத்தில் தான் நீங்கள் வாழணும்னா கண்டிப்பாக நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அதை வளர்க்கவும் முடியும். ஆமென். யூ கேன் லேர்ன் ஃபெய்த். அதே நேரத்தில் நீங்கள் அந்த 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 யூ கேன் ரிசீவ் ஃபெய்த். அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும், யூ கேன் டெவலப் யுவர்
ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை உங்களால் என்ன பண்ண முடியும்? வளர்க்கவும் முடியும் அப்படிங்கிறது தெரியணும். ஏன் விசுவாசத்தை வளர்க்கணும்னா, உங்கள் வளர்ச்சி என்பது உங்கள் விசுவாசத்தின் வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம், உங்களுடைய சுகம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனை குறித்த பல காரியங்களை குறித்த காரியம், உங்கள் சூழ்நிலைகளை ஜெயிக்கிறது, இது எல்லாமே இந்த ஃபெய்த்தை நீங்கள் டெவலப் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் சரீரம் என்கிற ஒன்று இருக்குது இல்லையா? கடவுள் கொடுத்துருக்காரா? அதெல்லாம் குறைவில்லாமல் கொடுத்துருக்காரு பிரதர் அப்படிங்கிறீங்களா? நிறைவாக இருக்கிறோம் நாங்கள்லாம். இப்போ இந்த சரீரத்தை சிலர் என்ன பண்ணுறாங்க, சில ஃபார்மில் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி என் சரீரம் இருக்கணும், இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும்னு அதை ஒரு முயற்சி எடுத்து சரீரத்தை டெவலப் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. அதை இன்னும் ரொம்ப சிறப்பாக்கி சில போட்டியில் கலந்து கொள்கிறவங்களாம் மாறுறாங்க. இன்னும் அந்த சரீரத்தை டெவலப் ஆக்கி 6 பேக்கா, ஒன்லி சிங்கிள் பேக்கு, ஃபேமிலி பேக், ஹல்லேலூயா. பாருங்களேன். ஸோ 6 பேக்கு சிங்கிள் பேக்குன்ட்டு டெவலப் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம். அப்போது சரீரத்தை எப்படி நீங்கள் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து டெவலப் பண்ண முடியுதோ, அது மாதிரி விசுவாசத்தையும் என்ன பண்ண முடியும், வளர்த்தெடுக்க முடியும். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அது எங்கே துவங்குகிறது? வேர் ஃபெய்த் பிகின்ஸ். விசுவாசம் எங்கு துவங்குகிறது அப்படின்னு கேட்டால் 2 முக்கியமான காரியங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வளர்றதுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, இந்த விசுவாசங்கிற ஒரு காரியம், இப்போ இயேசுக்கிட்ட ஒரு மனுஷன் வந்தான் பாருங்க. அவனுக்கு விசுவாசமே இல்லைங்கிறான். இயேசுக்கிட்ட வந்ததே விசுவாசம் தானே. இயேசுக்கிட்ட வந்ததே விசுவாசம் தான் இல்லையா? சிலர் என்கிட்ட இப்படி சொல்லி கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்னா, பிரதர், ஆண்டவர் எல்லாமே செய்வார், ஆனால் நமக்கு விசுவாசம் இருக்கணும் இல்லையா அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அதாவது கர்த்தர் எல்லாம் பண்ணுவார் பிரதர், ஆனால் நமக்கு என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும்ல. அப்போ 2ஐயும் பிரிச்சுட்டாங்க பாருங்க. அப்படி பிரித்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபெய்த்துங்கிறது எப்படி ஆகிடும்? ஐயோ, அது மட்டும் வரவே மாட்டேங்குது பிரதர், கணக்கே வர மாட்டேங்குமாங்களா? அது மாதிரி அது என்னன்னே தெரியல பிரதர், இந்த ஃபெய்த் மட்டும் நமக்கு வரவே மாட்டேங்குது பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை பாருங்க, தேவன் எனக்கு பண்ணுவார், கர்த்தரால் எனக்கு பண்ண முடியும்னு நீ நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசம். விசுவாசம்னா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குதுன்னு நோக்கி பார்க்கறது இல்லை. விசுவாசம் என்பது நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பது, அவர் வார்த்தையை நோக்கி பார்ப்பது. அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் எனக்காக என்ன செய்யக்கூடும்னு நினைக்கிற நேரங்கள் எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிற நேரங்களாக அது இருக்கிறது. ஆமென். ஸோ ஏன் இந்த விசுவாசங்கிற ஒன்று இதெல்லாம் எதுக்கு பிரதர் அப்படின்னீங்கன்னா, இப்போ காதுன்னு ஒன்று மூலமாக கேட்குறத நம்ம உணர்கிற மாதிரி, கண்ணு மூலமாக பார்க்குறத நீங்கள் உணர்கிற மாதிரி ஒரு அவயம் நமக்கு இருக்கிறது போல, தேவன் வைத்திருக்கிற அநேக காரியங்கள் ஆவிக்குரியவைகளாய் அவைகள் இருக்கிறது. காணக்கூடிய ரீதியில் மட்டும் எல்லாம் இல்லை, காணக்கூடாத ரீதியில் இருக்கிறதுனால இந்த ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு உறுப்பு போன்ற ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். சிலருக்கு அந்த உறுப்பு செயல்படாமலே இருக்குது. இந்த போதனைகள்லாம் கேட்டால் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அந்த கருவியின் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியும். இப்போ சில லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த ஒரு லென்ஸ்லாம் வச்சு ரொம்ப புட்டீஸாக இருப்பாங்க, இப்படி பார்க்குறாங்க. அதை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ண முடியுது, உங்களால் பார்க்க முடியுது. தூரமாக வர்றாங்க, பைனாக்குலர் வச்சு என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. ஒரு கருவி ஒன்று தேவைப்படுகிறது. அதுபோல் ஆவிக்குரிய உலகங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள தேவன் உருவாக்கின காரியம்தான் இந்த விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த ஃபெய்த்தில் டெவலப் ஆக நீங்கள் காணப்படுகிறவைகள் மட்டும்தான் காரியம்னு நினச்சி நீங்கள் வாழாமல், காணப்படாத தேவனுடைய நன்மைகளை, ஆவிக்குரிய உலகங்களை உங்களால் காண முடியும். எல்லாரும் வியாதியை பார்த்துட்டு இருக்கும்பொழுது உங்களால் சுகத்தை பார்க்க முடியும். எல்லாரும் தோல்வியை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களால் வெற்றிகளை பார்க்க முடியும். எல்லாரும் நெருக்கத்தை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களால் பெருக்கத்தை பார்க்க முடியும். அதனால தான் கொரிந்தியரில் நாம் படிக்கிறோம், we are not walk by sight. நாம்
பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணல, நடக்கல. நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் நான் எப்படி நடக்கிறோம், விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த கண்ணால பார்க்கறது இல்ல, விசுவாசத்துல பார்க்கறது. விசுவாசத்திலையும் பார்க்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ காலையில கூட அதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க விசுவாச கண்களை கொண்டு எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதை பேசுங்க. அதுதான் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆபிரகாம் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேங்கிறத விசுவாச கண்ணை கொண்டு என்ன பண்றான், பார்க்கறான். ஆவிக்குரிய கண்ணுன்னு சொல்றோம், அல்லது அது எப்படி சொல்லலாம், மோசே குறித்து பைபிளில் நாம் படிக்கிறோம். எபிரேயர் 11 படிக்கிறோம். அவன் அதரிசனமானவரை விசுவாசத்தினாலே தரிசிக்கிறவனாய் அவன் இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, அதரிசனமானது. அதரிசனமானதுனால என்ன, ஆனா அதை பார்த்தான். என்னங்க, பார்க்க முடியாத பார்த்தான், இருக்கு இல்ல இந்த மாதிரியே சொல்றீங்களே அப்படின்னா பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியும், பார்க்க முடியாது. அது எப்படி? இந்த கண்ணால பார்க்கல, விசுவாச கண்களை கொண்டு அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல் அவன் தரிசித்தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென். இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாராகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சூழ்ந்து இருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம நம்முடைய ஃபெய்த் எதை நோக்கி டெவலப் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். பாருங்க, வாழ்க்கையிலையும் அதே தான் காரியங்கள். இந்த விசுவாசங்கிற ஒரு காரியம் வளர்க்கப்பட்டு அது மேம்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது யதார்த்தமான மனிதர்கள் காணுகிறத விட நீங்கள் இதை தாண்டி இருக்கிற பதில்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மாதிரி, ஒரு ஆவிக்குரிய கண். இந்த ஆவி மனிதனுக்கு ஒரு கண் இருக்குதுன்னா அது விசுவாச கண்ணாக இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நீங்க யாரு, ஒரு ஆவி மனிதன். ஆமென். யூ ஆர் a spirit being. இந்த சரீரம் மட்டும் அல்ல, இந்த சரீர கண் வழியாக மட்டுமே பார்ப்பீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அதனால தான் ஆண்டவர் கூப்பிட்டு கண்களை ஏறெடுத்து பார். நிறைய பேர் அப்படி நினச்சிட்டாங்க, ஏறெடுத்துனா அப்படி திருப்பி ஏறெடுத்து பார்க்குறோம் பிரதர், ஏறெடுத்தானே பார்க்கணும்னா மேலே ஏறெடுன்னு பார்க்குறோம் பிரதர் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்படி பார்க்கணுமா பிரதர் அப்படின்ட்டாங்க. அது ஏறெடுத்து பாருன்னா அப்படி கிடையாது. ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இதில் பார்க்காதப்பா, இதில் எவ்வளோ தூரம் பார்ப்பா, நீ பார்க்குற பூமியை உனக்கு தருவேன்ட்டு. இந்த கண்ணில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? எத்தனை கிலோமீட்டர் பார்த்துருவீங்க? கம்மியாக தான் பார்க்க முடியும். அப்போ அவ்வளோதான் ஆபிரகாமுக்கு சொந்தமாகுமா? கண்களை ஏறெடுத்து பார். நல்லா ஏறெடுத்துட்டாண்டவர், எவ்வளோதான் தெரியுது, வயசு வேற 100ல் நின்றுட்டுருக்கு, ரைட்டு அப்படின்னா அந்த அளவில் தான் நின்றுருக்கும். அப்போ நான் ஏறெடுத்து பாருன்னா அர்த்தம்னா இந்த கண்ணில் பார்க்கறது இல்லை, இதை தாண்டி நீ பாரு, உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை கொண்டு பாரு, அப்படி பார்ப்பதை எல்லாம் நீ சுதந்தரிப்பாய் அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு காலையில் பேசும்போது கூட சொன்னேன், நட்சத்திரத்தை காமிச்சு உன் சந்ததி இப்படி இருக்குன்ட்டாரு. மணலை காமிச்சு உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இப்படி எண்ண முடியாததாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்போ நட்சத்திரத்தை எல்லாரும் நட்சத்திரமா பார்த்துட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு மட்டும் அது எப்படி தெரிஞ்சது? குழந்தைகளா தெரிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நட்சத்திரத்தை காமிச்சு என்ன சொன்னாரு, உன் சந்ததி. அப்போ எல்லாருக்கும் அது நட்சத்திரம். ஆனால் ஆபிரகாமை பொறுத்தளவுக்கு என்னது, எல்லாம் மின்னும் போது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆமென். அப்போ படுத்துட்டு இப்படி மேலே பார்த்தா என்ன ஞாபகம் வருது, இப்படித்தான் ஒரு நாள் எண்ணவே முடியாத மாதிரி தேவன் எனக்கு தருகிற சந்ததி. சரி, மேலே தான் பார்க்க முடியல, கழுத்து வலிக்குன்னு கீழே பார்த்தா மணல். இதை பார்த்தா என்ன வருது, இதை என்ன முடியாத மாதிரி எனக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் எனக்கு கொடுக்கிற நன்மைகளை எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். கடவுள் பாருங்களேன், மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் விசுவாசம் வர்ற மாதிரியே பண்ணி விட்டார். அன்னைக்கு எங்கே ஃபெய்த் சர்ச் எதுவும் இருந்ததா? எங்கேயாவது போக முடியுமா, கேட்க முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆண்டவரே சொல்லி கொடுத்துட்டாரு, ஆண்டவரே ஃபிட் பண்ணி வச்சுட்டாரு, அவன் பேரை மாற்றி விட்டார். நீ காலையில் நான் சொல்லிட்டு இருந்தேன், மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் யாராவது அவனை கூப்பிட்டாலும் என்னதான் உண்டாகுது, தேவன் சொன்னது அவனுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. அப்போ நட்சத்திரமாக பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, குழந்தைகள்.
மணலையும் ஒவ்வொன்றும் கடற்கரை மணலையும் பார்க்கும் பொழுது தேவன் சொல்லிய வாக்குகள் அவனுக்கு என்ன வருது, ஞாபகத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ இது எல்லாமே விசுவாசத்தில் பார்க்கிற ஒரு காரியம். அப்போ இந்த கண்ணில் பார்க்கறதுங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சிலர் இந்த கண்ணு வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் தோத்துட்டாங்க தெரியுமா? சிலருக்கு இந்த கண்ணே இல்லை, அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ எப்படி ஜெயிச்சாங்க? ஹெலன் ஹெல்லர் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க லைஃப்பை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாத ஒரு நிலை, இந்த இந்த பிரெய்லி மெத்தட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தொட்டு படிக்கிற அந்த முறைமையின் மூலமாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வந்தவங்க பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணாங்க. பெரிய பெரிய நபர்களோடு பழகிற அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தாங்க. நம்ம புக்ஸில் கூட அவங்களுடைய இந்த இது கொஞ்சம் எழுதியிருப்போம். அப்போ இவ்வளோ சாதனை பெண்மணியாக மாறிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்களாம், வாழ்க்கையில் கண்ணே இல்லையே எப்படி சாதிச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த கண்ணு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை, இன்னொரு கண் இருக்குது, அது இருந்தாலே போதும் அப்படின்னாங்களாம். அப்போ இந்த அம்மா சொன்ன ஒரு கோட்டிங்ஸ் என்னென்னா, வாழ்க்கையில் குருட்டுத்தனமானது அப்படின்னு சொன்னால் கண் இல்லாதது இல்லை, கண் இருந்தும் அதில் கனவுகள் இல்லாதவர்கள் தான் நிஜ குருடர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். இறங்குதா உங்களுக்கு? அப்போ வெறும் இந்த கண்ணில் மேட்ரு கிடையாது, உள்ள ஒரு கண்ணில் இருந்து என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஆமேன். இந்த கண்ணு நல்லது தான், ஆனால் இந்த கண்ணு முடிஞ்சவங்கலாம் வாழ்க்கை முடிஞ்சதுன்ட்டு இல்லை, அவங்க வேற லெவலில் சாதிச்சாங்க. ஏன்னா அவங்க மனக்கண்களை கொண்டு, விசுவாச கண்களை கொண்டு சில விஷயத்தை என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. அவர்கள் சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். ஆமேன். உலகத்துலையுமே இது சாத்தியம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச கண்கள். ஆமேன். அப்போ அதனால தான் கடவுள் நம்மளை இந்த கண்ணை மட்டும் கொடுக்காம இன்னொரு கண்ணும் கொடுத்தாரு. அது இருந்தது. இப்போ இவன் மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்ச உடனே அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது, கண் திறக்கப்பட்டது அப்படின்னு பைபிளில் இருக்கு. கண் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி கண்ணை மூட்டே இருந்தானா, பழம் சாப்பிட்ட உடனே டங்குன்னு திறந்துட்ட கண்ணு அப்படி இல்லை. திறக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ணு மூடிட்டு, என்ன கண்ணு, உள்ள இருந்த விசுவாசம் ஆவியில் பார்க்கறதெல்லாம் மூடிடுச்சு. இப்போ எது திறக்கப்பட்டுடுச்சு, இந்த இந்த இது ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோதான் விஷயம். இது ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், எவ்வளோ பேர் என்னை பாராட்டியிருப்பாங்க, எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பேன், ஆனால் அது இல்லாமல் இல்லை பிரதர், அன்னைக்கு ஒருத்தர் என்னை கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டாரு, இப்போ அதுதான் மைண்டில் நிற்கி அப்படிங்கிறாரு. யோசித்து பாருங்களேன். அதாவது எவ்வளோ குட் வேர்ட்ஸு, எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் கேட்கட்டு அது நிற்கிறத விட நீலாம் அப்படின்னு யாராவது அது ஆழமாக நிற்கி பார்த்தீங்களா. அந்த நெகட்டிவை அப்படி பிடிக்கிறதுல தான் மக்கள் எல்லோரும் என்ன இருக்கிறாங்க, டெவலப் ஆகி போயிருக்கிறாங்க. மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதனால தான் இந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனே அதை நமக்கு என்ன பண்ணுறார், தருகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவர் அவரே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்குகிறவர் அவரே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் நீங்கள் பாருங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும். இயேசு யாரா இருக்கிறாரா? He is the author of our faith. நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, துவக்கி விடுகிறார். எனக்கு விசுவாசம் இல்லையே, எனக்கு நம்பிக்கை இல்லையேன்னு வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். அவன் பையனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். இதை பார்க்கும்போது அவனுக்குள்ள என்ன வர ஆரம்பிக்குது, ஒரு பெரிய விசுவாசம் வர ஆரம்பிக்குது. பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டா கூட நீ ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆமே. அவர் என்ன பார்க்குறாரு, நீங்க வருவதையே விசுவாசமா பார்க்குறாரு. ஹல்லேலூயா. கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், ஆண்டவரால் முடியும், ஆனால் எனக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ரெண்டையும் புரிச்சிட்டாங்க. ஆண்டவரால் முடியும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசமாகவே இருக்கிறது. அப்போ he is the author of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும். ஐயோ துவங்கிட்டு இல்லை அடுத்தால போட்டிருக்குது, முடிக்கிறவருமா இருக்கிற அப்படின்னா என்ன, உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை துவக்குனார்னா அந்த துவக்கப்பட்ட விசுவாசம் என்ன நோக்கத்துக்காக வந்ததோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கூடவே நின்று அந்த விசுவாசத்தை காக்கிறவராக அவர் இருக்கிறாராம். ஆமே. எல்லாம் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். He is the author and the finisher. அவர் தான் துவங்குகிறார். அப்போ நமக்குள்ள விசுவாசத்தை துவங்குகிற கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, இந்த விசுவாசம் இன்னொரு விதமாக வருது. எப்படி வருது? கேட்பதின் மூலம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, கேட்பதின் மூலம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, faith cometh by hearing and hearing and hearing by the word of God. Hearing through the word of God. அதை கேட்க 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 விசுவாசம் என்ன பண்ணுது? வருது. ரோமர் 10 நாம் படிக்கிறோம், 10:17 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? விசுவாசம் கேள்வினால் வருகிறது. அப்போ இது துவங்கிடுச்சுனாலே வாழ்க்கையில நன்மைகள் துவங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இந்த ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு காரியம்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கல பாருங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்குறாங்க, அது எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஏன்னா புரிஞ்சிச்சுன்னா ரிசல்ட் வந்துடும்ல. நாங்களாம் எங்களுக்கு அப்போமே கென்னத் கோப்லாண்ட் தெரியும் அப்படிங்காங்க. அப்புறம் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. என்னங்க அப்போமே தெரியும்னா நேரத்துக்கு நீங்கள் வேற ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்திருக்க வேண்டாமா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என்ன தம்பி, நான்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடியே கோப்லாண்ட்லாம் எனக்கு தெரியும், பட் அவருக்கு என்ன தெரியாது, அது வேற அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஐயா அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ நாளுக்கு முன்னாடி தெரியாது. அந்த விசுவாசத்தை போதிக்கக்கூடிய கோப்லண்டோ கேஹினோ இவங்க, அப்புறம் நம்ம இந்தியாவில் சாம்பி செல்லத்துறை ஐயாவோ நம்ம ஹாரிஸ் ஐயாவோலாம் எங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் தெரியும். இப்போ உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? ரொம்ப பெருசாக பண்ணியிருந்துருக்கலாம்னா, சும்மா ஏதோ அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னே சில பேர் வாழ்க்கையை ஓட்டுறது பாருங்க. நாங்களாம் அந்த சர்ச்சுக்கு போகிறோம், அந்த கட்சியில் சேர்ந்துருக்கோங்கிற மாதிரியே. அதனால என்ன ஆச்சு வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்படி இருந்துடக்கூடாது பாருங்க. அதை பயனளிக்கிற விதத்திலே நாம் கேட்டு பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஆமாம், யார் கூட இருக்கிறோம் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இருந்து என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. அப்போ இந்த விசுவாசம் அப்படிங்கிற இந்த ஒரு காரியம் நமக்கு விளங்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இன்னொரு நிலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். ஆமென். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்களேன், இந்த சக்ஸஸ்ங்கிறது எப்படின்னு வருது, அல்லது சுகங்கிறது எப்படி வருது, வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது எப்படி வருது, வாழ்க்கையில் சாதனைங்கிறது எப்படி வருது, வாழ்க்கையில் சமாதானம், ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த காண்கிற, கேட்கிற, உணர்கிற இந்த ஐம்புலன்களின் அறிவுன்னு சொல்கிறாங்க பாருங்க, 5 சென்சஸ் தெரியுங்களா உங்களுக்கு? அது சரியாக ஒர்க் ஆகலன்னா தான் நான் சென்ஸ் அப்படின்றதாங்க. 5 சென்ஸ். எத்தனை புலன்கள் இருக்குது? 5 புலன்கள் இருக்குது. கரெக்டா? காண்றது, கேட்கறது, நுகர்றது, பார்க்கறது, அப்புறம் சுவைக்கிறது, இந்த ஃபீலிங்ஸ், இது எல்லாமே இருக்குது. 5 புலன்கள் இருக்குது. இப்போ விசுவாச வாழ்க்கைன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபெய்த் லிவிங் அப்படின்னு சொன்னால் இந்த 5 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதனால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் வார்த்தை சொல்லுகிற காரியம்தான் நிஜம்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். அப்போ வண்டி ட்ராக்ல ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே பறந்துடும். ஹல்லேலூயா. வண்டி கரெக்டாக எங்கே உட்காருது? தண்டுவாளத்தில் அதில் ஏறுற மாதிரி ஒரு ட்ரெயின் எங்கேயோ போக முடியாது. அதுக்கு என்ன தேவை? அது பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராக் தேவை. அது மாதிரி இந்த ஃபெய்த் ட்ராக்ல நீங்கள் வந்துட்டீங்க. இனி ஆன் பண்ண வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு நிலை தான் பாருங்க. அப்போது மனுஷங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நாம் பார்க்குற காரியங்கள் நம்மை அச்சுறுத்துகிறது, நாம் கேட்கிற காரியங்கள் நம்மை அச்சுறுத்துகிறது, நாம் உணர்கிற ஏதோ ஒரு விஷயம் காணக்கூடிய காரியங்களால் ஒரு தடுப்பு சுவர் போல அது ஏற்பட்டு ஒரு எல்லைக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம். இப்போ விசுவாசம் வரும்போது என்ன நடக்கும்? எல்லையை தாண்டுவோம். ஹல்லேலூயா. தொல்லையை தாண்டுவோம். எல்லாத்தையும் தாண்டி நீ உங்களை பார்க்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். இந்த காண்கிற, கேட்கிற, நுகர்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? இதெல்லாம் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, 5 சென்ஸ் ரொம்ப நல்லது. இட்ஸ் குட். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால விசுவாச கண்ணை கொண்டு பார்க்க போறேன்னு கண்ணை முட்டே ரோட்டில் போயிடாதீங்க. பாஸ்டர் சொன்னாப்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, உள்ளே இருந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் உள்ளே தான் பார்க்கணும்.
ஸோ அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கண்ணுக்கு நோக்கம் இருக்குது. எல்லாம் புலன்களுக்கும் என்ன இருக்குது, நம்ம ஆட்களுக்கு எல்லாத்தையுமே விவரமாக சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம இப்படி ஒன்று சொல்ல அவங்க இன்னொரு பக்கம் ட்ராக்கை போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹலோ பாஸ். அதான் ஒரு ஊரில் வந்து இந்த சாராயத்தை வச்சுட்டு புழு போட்டிருக்காங்க, செத்து போயிடுச்சு. இதில் என்ன தெரியுது, நல்ல ட்ரிங்க் பண்ணோம்னா வயிற்றுல இருக்கிற புழுலாம் செத்து போயிடும் அப்படின்ட்டு இருக்கான். சாராயத்தை குடித்தோம்னா என்ன ஆயிரும், ஒரு பூச்சி தொந்தரவு இருக்காதுன்னு இருக்கான். டேய், அதுக்கு இந்த புழுவே இப்படி சாவுதுன்னா உன் வயிறு என்னதுக்காகங்கிறதுக்காக அவங்க டெமோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு வேற ஒரு ரெவலேஷன் ஓடிட்டு இருந்திருந்தாங்க. அது மாதிரி. ஸோ இந்த புலன்கள்னு சொன்ன இது முக்கியம் இல்லை போல அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அப்படி இல்லை, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இது வந்து ஒரு லிமிட்டட் திங்ஸ் இல்லையா. அறிவு ரொம்ப நல்லது. இந்த ஐம்புலன்களின் காரியங்கள் ரொம்ப நல்லது. ஏன்னா சிலருக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லது. ஆனால் இது வந்து ஒரு எல்லை தான் இருக்குது இதுக்கு. இதுக்கு என்ன இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேனே, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்கள். உதாரணம், பிரசங்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது இல்லை. ஒரு வீட்டில் வந்து ஜன்னல் வச்சு கட்டுற மாதிரி இந்த பிரசங்கத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் உதாரணம்லாம் வைக்கணும். இல்லைன்னா ஜன்னலே இல்லாத வீடு மாதிரி ஆகிடும். சிலர் வெறும் ஜன்னல் மட்டும் வச்சுருப்பாங்க, அதான் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். கதவு ஒன்றும் இருக்காது, அது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். அப்படி பண்ணிடக்கூடாது, ஜன்னலாக வைக்கக்கூடாது. எங்கே ஜன்னல் வைக்கணுமோ அங்கே ஜன்னல் வைக்கணும். இப்போ கவனிங்க, இந்த விசுவாச பார்வை அல்லது ஒரு காமனாக பார்க்குறதுக்கும் என்ன எப்படி இருக்கும், இவங்க எப்படி பார்ப்பாங்க, இவங்க எப்படி பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்போ சண்டே மார்னிங் கூட பேசும்போது இது கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணேன். என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் என்ன வருது, கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வருது. அப்போது ஆபிரகாம் கூப்பிட்டு, நம்மெல்லாம் சகோதரர்கள், நமக்குள்ளே என்ன தேவையில்லை, வாக்குவாதம் இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனும் பெரிய ஆள் ஆகிட்டேன், நானும் பெரிய ஆள் ஆகிட்டேன், நீ ஒரு சைடு போனேன்னா நான் இன்னொரு சைடு போகிறேன் அப்படின்ட்டு. ஒரு பெரிய பெருக்கத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட்லேயே பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட எல்லாம் தாண்டிச்சுன்னா இன்னொரு அக்கௌண்ட் மாற்றி தான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பிரச்சனை தான் வருது. ஏன்னா 2 பேருடைய ஆஸ்திகளை பார்த்தா அங்கே பைபிளில் போட்டிருக்குது, பூமி தாங்கக்கூடாது இருந்தது அப்படின்னு போட்டிருக்குது. பாருங்கள், 6வது வசனம் பாருங்கள், 5:6. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. அப்போ ஒரு நல்ல பிரச்சனை தான். ஆமே, எல்லாம் எங்கே வைக்கன்னு தெரில, மேனேஜ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, நீ ஒரு சைடு போயிடு, நான் ஒரு சைடு போயிடலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இங்கே வருகிறது. 8வது வசனம் பாருங்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்மை பெருக்கும் உண்மை பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எல்லாம் சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென். நம்ம கட்சி பேரே அதுதான், நாம் சகோதரர் கட்சி. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது பாருங்க, இப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆக்சுவலி ஆபிரகாம் கூட வந்ததுனால தான் யார் நல்லானா, லோத்து நல்லானா. இப்போ முடிவு பண்ணுற உரிமை யாருக்கு இருக்குது, ஆபிரகாம் தான் இருக்குப்பா. நீ அங்கே அந்த பக்கம் போனால் அவன் போய் தான் ஆகணும், இல்லை நான் அந்த பக்கம் போவேன் நீ இந்த பக்கம் போ அப்படின்னா என்ன ஆகணும், போய் தான் ஆகணும். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க, இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, முடிவெடுக்கிறத யார்கிட்ட கொடுக்குறான், லோத்துகிட்ட கொடுக்குறான். நீ சொல்லுப்பா, நீ எங்கே சொல்கிறையோ அங்கே என்ன பண்ணலாம் போகிறேன் அப்படிங்கிறான். பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு மனசு வேணும், அதுக்கு ஒரு மனநிலை கண்டிப்பாக வேணும். பாருங்கள், அவனுக்கு ஏன் ஆபிரகாம் இப்படி யோசித்தான் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லோத்துவை பாருங்களேன், இப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது, 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இவனுடைய கண்ணெல்லாம் நான் சொன்னேன் பாருங்க, இவன் எப்படி பார்க்குறான், ஆபிரகாம் எப்படி பார்க்குறாங்கிறதுக்கு ஒரு பெரிய
என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கு. ஸோ கண்கள் என்ன பண்ணுறாங்க? ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். இப்போ இவன் என்ன பார்க்குறான்? சரி, நல்ல இடத்த பார்த்து போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்க்குறான் ஒரு இடம் என்ன பண்ணுது? ரொம்ப தண்ணி உள்ளதாக இருக்குது, ரொம்ப வளமாக தெரியுது. கரெக்டாக அதை என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிட்டு ஆபிரகாமுக்கு எது கிடைச்சா என்ன, நமக்கு சூப்பராக ஒரு இடம் கிடைச்சா போதும் இப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணுறான்? யோசிக்கிறான் இல்லையா? அந்த சொத்து இதெல்லாம் பிரிக்கும் போது தான் பிரச்சனை வரும். அதான் எனக்கு, இதான் உனக்கு அப்படின்னு தான் சண்டை போட்டு இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு என்னப்பா எல்லாம் முடிஞ்சிச்சா? இதா அப்போ பரவாயில்ல, ஓகே அப்படிங்க. இது கொஞ்சம் கோழைத்தனம் மாதிரியும் விவரம் இல்லாமல் வளர்த்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இது அப்படி கிடையாது, இது வேற விவரம். விசுவாசம் வேற சில தகவல்களால் அது நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன விவரம்? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பார்க்கும்போது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்? சிலதை சூஸ் பண்ணி போயிடுறான். அதில் போட்டிருக்குது, கர்த்தர் சோதாமையும் கொமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. சும்மா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்? அதை செலக்ட் பண்ணிட்டான். இப்போ பாருங்க, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ இவன் சூஸ் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவனுடைய சாய்ஸஸ் எப்படி இருக்குதுன்னா, இந்த கண்ணில் பார்க்குறத வச்சு தகவல்களை வச்சு கேட்டு பார்க்கான். ரியல் எஸ்டேட் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். வேற தண்ணி சூப்பராக இருக்குது எல்லாம் பார்த்து இதை வச்சு என்ன பண்ணுறான்? ஒரு முடிவுக்கு அவன் வரான். ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. அதான் சரி, அப்போ இந்த பக்கம் நான் போகிறேன்னு போகிறான். ஆபிரகாமுடைய விசுவாசம் இல்லை ஆபிரகாமுடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல இடத்துக்கு போனால் நல்லா ஆயிடுவானா, இதுவே அவன் மைண்டில் இல்லை. அவனுக்கு என்ன உள்ள டெவலப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இவன் நீர்வளமான பார்க்கறதுக்கு அழகான இருக்கிற இடத்துக்கு போனால் தான் நல்லா முடியும்னு இவன் நினச்சிட்டு இருக்கும்போது, இவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் என்ன இவனுக்கு கற்றுக் கொடுக்குது, இவனை எப்படி அது நடத்துது அப்படின்னு பார்த்தா, நான் எங்கே போகிறேனோ அந்த இடம் நல்லாகும். அல்லேலூயா. இவன் நல்ல இடத்த பார்த்து இவன் போகிறான். அவனுக்கு என்ன விசுவாசம்னா, இல்லைங்க நான் எங்கே போகிறேனோ அந்த இடம் நல்லாயிடும் அப்படிங்கிறான். திசைகளை பார்த்து நீர் வளங்களை பார்த்து நான் நல்லா இருக்க முடியும்னு இவன் நினைக்கிறான். காணக்கூடிய வளங்களை பார்த்து தன் வாழ்வை தீர்மானிக்கிறான் லோத்து. ஆனால் ஆபிரகாம், கடவுள் என் கூட இருந்தா நான் வளமா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், அவ்வளோதான். ஆமே, ஊரும் இடமும் கிடையாதுங்க, கர்த்தர் என் கூட இருந்தா போதும். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அதனால தான் அந்த டீலிங் முடிஞ்ச உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாரு பாருங்க. அங்கே 14, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இவனுக்கு அப்போ இவனுடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு வாழ்கிறது, பார்க்குறத வச்சு வாழ்கிறது, இது வச்சு தான் வாழ்கிறது. ஆனால் ஆபிரகாம் இதை வச்சு வாழலை. ஆபிரகாம் எதை வச்சு வாழ்கிறான்னா, இங்கே பார்ப்பா அதெல்லாம் ரைட்டு, தண்ணி இருந்தால் நல்லது தான், எல்லாமே இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் அது என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. எனக்கு விசுவாசம் என்கிற ஒன்றை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கற்று வச்சிருக்கிறேன். அது என்ன பண்ணுது, காணப்படுகிற இந்த உலகத்தை தாண்டி காணப்படாத அந்த உலகத்தில் இருந்து தேவன் எனக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச கண்கள், விசுவாச பார்வை. ஆமென். அப்போ இது இப்போ பாருங்களேன், இந்த ஐம்புலன்களின் வாழ்க்கைங்கிறது உங்களை லிமிட் பண்ணும். பட் ஃபெய்த் உங்களை லிமிட்லெஸ்ஸாக வாக் பண்ண வைக்கும். அல்லேலூயா. ஒரு லிமிட்லெஸ் லிவிங்க்கு நீங்கள் போகணுன்னா யூ மஸ்ட் லேர்ன் ஃபெய்த், யூ மஸ்ட் டெவலப் யுவர் ஃபெய்த். ஒரு லிமிட்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இந்த விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆமென்.
விசுவாசத்தை கத்துக்கிறதும் விசுவாசத்தை வளர்க்கிறதும் எல்லையற்ற விதத்தில் உங்களை வாழ வைக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லையற்ற விதத்தில் வாழணுமா? ஆமென். I tell you the limitless living. Limitless living. இது எப்படி இருக்குது? இட்ஸ் லிமிட்டட். பார்க்கறதுனா இவ்வளோ தான் பார்க்க முடியும். இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு அளவு கிடையாது. இது எல்லாமே எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் விசுவாச உலகம் என்பது, ஆவிக்குரிய பார்வைங்கிறது உங்களை எல்லையற்ற விதத்தில் பார்க்க வைக்கும். ஆமென். காணப்படுகிற சோர்ஸை நம்பி உங்களை வாழ வைக்காது. காணப்படாத தேவனை பார்த்து அது வாழ உங்களை தூண்டும். ஆமென். அப்போ ரெண்டு சொல்லிட்டேன். ஒன்று, ஐம்புலன்களில் அடிப்படையில் வாழ்வது. அதுதான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. கேட்கறது, பார்க்கறது, உணர்றது, இதில் தான் எல்லாரும் வாழ்றாங்க. திஸ் இஸ் அதுலேயே அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம மூளையும் கூட நம்ம படிக்கிறது, கேட்கறது, பார்க்கறது இதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளேயும் ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்குது, உருவாகி இருக்கு. இப்போ தீயை வந்து தொட்டிங்கன்னா சுட்டிருக்கோம் சின்ன வயசில். இப்போ மூளையில் என்ன ஆகிடுது, அது பதிவாகிடும். அடுத்த முறை கிட்ட போக மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டில் ஒரு நாலேஜ் என்ன இருக்குது, டெவலப் ஆகிருக்குது. என்னது, நெருப்பு சுடும் அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, உள்ள டெவலப் ஆகிருக்குது. அப்போ அனுபவங்களின் வாயிலாக, எக்ஸ்பீரியன்ஸ் வாயிலாக நமக்குள்ள ஒரு நாலேஜ், ஒரு இதெல்லாம் என்ன ஆயிடுது, டெவலப் ஆயிடுது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அனுபவமே அநேகருக்கு தடையாகவும் மாறிடுது. சொல்கிறாங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்ட்டு. இல்லை, சில நேரத்தில் ஒஸ்ட் டீச்சராகவும் அதான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் அதுதான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா அது அவங்கள எல்லைக்கு உட்படுத்திடும். அதனால தான் பாருங்கள், நம்ம இந்த விசுவாசத்தை கற்றுக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, எங்கெங்கே இது வச்சுக்கலாம், எங்கெங்கே இதை தாண்டி இதை யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது யூ கேன் ஆப்ரேட் டூ வேர்ல்ட், ரெண்டு உலகத்தையும் உங்களால் செயல்படுத்தி பார்க்க முடியும். ஆமென். சரீர உலகத்திலையும் நீங்கள் சிலதை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது பாருங்கள். அப்போ பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, இதன் அடிப்படையில் வாழும் பொழுது அங்கு எல்லை கோடுகள் இருக்கிறது. அவ்வளோதான். இப்போ பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இரவெல்லாம் பிரயாசப்படுறான், ஒரு மீன் கூட கிடைக்கல. கரெக்டா? இரவெல்லாம் பிரயாசப்படுறான், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இயேசு வந்து காலங்காத்தால் வர்றாரு, கழுத்தை இருக்குல்லங்க வாழ வைக்க. ஆமென். ஆமாம், போட்டு வேற கேட்டு காலையிலே கிவிங்கா, காலையிலே எதை கொடுக்க போகிறாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்படி தான் இருந்தது. எனக்கே ஒன்றும் கிடைக்கலன்னு இருக்கேன், போட்ட தரோம் அதை தரேன், சரி ஏதோ தரலுங்க அப்படின்ட்டு எப்படியோ ஒரு மனநிலையில் தான் அவன் அதை செஞ்சுருந்துருக்கிறான் இல்லையா. இப்போ அதில் நின்று பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறாரு, உள்ளே தள்ளிட்டு போ, ஆழத்தில் போய் வலைய போடு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இப்போ சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா, அது வரைக்கும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மீன் வந்து எப்போ தான் பிடிக்க முடியும், நைட்டு தான் கிடைக்கும். ஆனால் எப்போ வலைய போட சொல்கிறாரு, பகலில் போட சொல்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனை, எம்பிஏ படிச்சுட்டு பார்த்தா நம்ம படிப்பின் அடிப்படையில் இப்படி ஒர்க் ஆகாதா ப்ரோ அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் அப்படி பார்க்குறது கரெக்டு. ஆனால் ஆண்டவரோட நீங்கள் ரிலேஷனில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், தம்பி உனக்கு வேறு மாதிரி சீசன் நான் வச்சுருக்கிறேன் அப்படிம்பார். அல்லேலூயா. உனக்கு சீசன் அடிப்படையில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நீ இந்த புலன்களின் அடிப்படையில் வாழாமல் இதெல்லாம் மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில் வாழ உன்னை நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமென். தட் இஸ் a faith. ஆமென். அதுதான் விசுவாச வாழ்க்கை. இவர் பகலில் போடணும்னு சொல்கிறாரு, சொல்கிறவர் யாருன்னு பார்த்தா தச்சர் பாஸ். எங்கள் ஃபீல்டு வேற பாஸ். அவன் மட்டும் இயேசு வெறும் தச்சர்னு பார்த்துருந்தாங்கன்னா இது மீன் பிடிக்கிற விவகாரம், இது வந்து டேபிள் சேர் விவகாரம் கிடையாது. அது பகலில் பண்ணலாம், இது பண்ண முடியாது அப்படின்னு இருப்பான். அவன் பாருங்க அப்படி இல்லை, அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு போகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இரவில் தான் கிடைக்கும், அதுதான் அனுபவம். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார், பகலில் கிடைத்தது.
நான் சொல்றேன், விசுவாசம் உங்களை உங்கள் தொழிலிலே, உங்க வாழ்க்கையில புதிய அனுபவங்களுக்கு உங்களை அழைத்து செல்லும். The new experience is waiting for you. Hallelujah. ஒரு புதிய அனுபவங்கள். யாருமே, எந்த மீனவனும் அதை பார்க்கல. எந்த மீனவனுக்கும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயணிக்கிற ஒரு மனிதன் அந்த அந்த எல்லைக்கு உட்பட்ட காரியத்தை தாண்டி இன்னொன்றை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஆகிலும் உம் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, உம் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அப்போ விசுவாச வாழ்க்கைன்னா என்னன்னா, இன்னொன்று அதிலே சொல்லியிருக்குது. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அது என்னது? விசுவாசம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட். இட்ஸ் கால் ஃபெய்த். ஃபெய்த் மீன்ஸ் ஆக்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் செயல்படுத்தி பார்ப்பதற்கு பெயர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கொடுங்கள், அதனால நான் கொடுக்குறேன். தேவன் சொல்றாரு இப்படி பண்ணு, அதனால நான் என்ன பண்ண போறேன், இதை செய்ய போறேன். அப்ப தேவன் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அது விசுவாசத்தின் செயல்பாடுகளாக இருக்கிறது. ஆமென். அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அது ஒரு டீப்பாக அதை படிக்க போகிறோம். ஃபெய்த் ஆக்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஆனால் இப்போ விசுவாசம் வளரக்கூடியதுன்னு ஒன்று நம்ம படிச்சிருக்கிறோம். ஆமென். ஏன் வளரக்கூடிய, அது வளரக்கூடியது அப்படிங்கிறது ஏன் வளர்க்கணும் அப்படின்னா, இந்த எல்லைக்கு உட்பட்டு சிந்திக்கிற உணர்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து அது உங்களுக்கு விடுதலையை தருகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் ஒரு விடுதலையை தருகிறது. இந்த 5 சென்சஸ்க்கு உட்பட்டு இருக்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை அது உங்களுக்கு தருகிறது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க, அதுதான் இயல்பு. சங்கீதம் 112 படிக்கிறோம் பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான். என்னங்க, காதால கேட்டா பயப்பட்டு தானே ஆகணும், கண்ணால பார்த்தா பயப்பட்டு தானே ஆகணும். அப்போ காதால கேட்டு கண்ணால பார்த்து இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை இன்னொரு லெவல்ல தேவன் வாழ அழைக்கிறாரு. அதுக்கு பேர் தான் விசுவாசங்கிறது. பெரிய கோலியாத்து முன்னாடி நின்று இருக்கான், எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா இவனும் அதை தான் பார்க்கறான், அவனுக்கு பயம் வரமாட்டுக்கு. ஏன் தெரியுமா? இவன் விசுவாசத்துல இன்னொரு பெரிய ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் பெரிய ஆள் இவன் தான். ஆனா இவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் இவனிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், இவனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அதை அவன் பார்க்கிறான். ஆமென். அவனுக்கு இன்னொரு உலகம் தெரியும். அந்த உலகம் தான் இந்த உலகத்தை உண்டாக்கிச்சு. அந்த உலகத்தை வச்சு இந்த உலகத்தை ஆள முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 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 அனுபவங்கள் சில நேரத்தில் சிலருக்கு தடையாக என்ன பண்ணுது, மாறுது. பாருங்க, அனுபவங்கள் நல்லதுதான், ஆனா சிலருக்கு அது என்னதான் மாறிடுது, தடையா மாறிடுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த புலனுக்கு அப்பாற்பட்டு இதுல இருந்து விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எது தருது? விசுவாசம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை அது சிந்திக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அது சிந்தித்து பேசி அது என்ன பண்ணுது, நடைபோட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் நீ என்ன பண்ணுவ, தப்பாமல் கனி கொடுப்பாய். இப்போ காமனான வெறும் அறிவு மட்டும் இருந்தால் என்ன ஆகிடும், மழை இல்லையா, அப்போ எல்லாம் போச்சு, வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை இல்லை நமக்கு வேலை நடக்கும் ப்ரோ, வேற லெவலில் இருந்து. ஆமென். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் இப்படி வேற லெவலில் எனக்கு வேலை நடக்கும். 2 காரியங்க. ஒன்று, புலன்களுக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது நேச்சுரல்னு சொல்கிற, இயற்கை அப்படின்னு சொல்கிற, அதெல்லாம் மீறி பார்க்குற சில அனுபவங்களுக்குள்ள அது உங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தான் இந்த நேச்சுரலை வச்சாரு, இந்த இயற்கையை அவர் தான் உண்டாக்குனாரு. ஆனால் இந்த இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்படும்படியாகவே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்திற்கு கட்டுப்படுகிறது. ஆமென். கண்டிப்பாக அது கீழ்ப்படியும், அதுக்கு அது ஒபே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை உருவாக்கின அந்த உலகம் ஆவிக்குரிய உலகமாக அது இருக்கிறது. அப்போ கவனிங்க, இந்த புலன்கள் வாழ்க்கை எப்படி மனுஷனை கொண்டு போகுது, விசுவாச வாழ்க்கை எப்படி கொண்டு போகுது, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது தான் இந்த விசுவாசத்தின் அவசியமே உங்களுக்கு
தெரிய ஆரம்பிக்கும். நோயை பற்றி ஒரு 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 செய்தி கேட்குறீங்க, ஐயோ அது இப்படியா, அந்த நோயா, அது ரொம்ப கொடூரங்க அப்படின்னு ரொம்ப கேட்டிருக்கீங்க. அப்படியே உதறது கை காலெலாம். சில நேரத்தில் கொஞ்சம் தகவல் பார்த்துட்டு இருந்தாலே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போம்லாம் பாருங்கள், அது வருதான்னொடனே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு கேட்டா, ஹலோ டாக்டர் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. போச்சா போங்க. அதை கேட்க கேட்க வியாதியை பற்றி அவேர்னஸ் தான் பெருகுதே தவிர தேவன் எப்படி எனக்கு பலத்தை தராருங்கிற அவேர்னஸ் என்ன ஆகலை, கிரியேட்டே ஆகலை. அதை கேட்டுக்கிட்டே இருந்து அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குங்க. தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா தண்ணிக்குள்ளே என்னெல்லாமோ இருக்குன்ட்டாங்க. தண்ணி எடுத்தாலே மண்டைக்குள்ளே என்னெல்லாமோ ஓடுது. சில பேருக்கு பாருங்களேன், இது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. தகவலாலே கெட்டு போயிட்டாங்க. ஒரு விதத்தில் தகவல் தொழில்நுட்பங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் பாருங்க வேற மாதிரி இது என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணி அது கெட்டது இது கெட்டது அப்படி இப்படி இப்படி தொட்ட கெட்ட இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தொட்ட நீ கெட்டனோடனே பயமா இருக்கு இப்போ. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த காணக்கூடிய இந்த காரியங்களை பார்க்கறதுனால கேட்டு 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 இருதயம் அப்படியே பயத்தில் என்ன பண்ணுது, நிரம்பிடுது. 3 எதிர்மறையான காரியங்கள் மனிதனை வந்து பிடிச்சிக்கிறது. ஒன்று பயம், இன்னொன்று சந்தேகம், இன்னொன்று என்னது கவலை. இதெல்லாம் அப்படியே அவனை அப்படியே பிடிச்சி வச்சுக்குது பாருங்க கடவுள். அதனால தான் இந்த விசுவாசத்தை அவர் கற்றுத்தரார். இயேசு இதை குறித்து ரொம்ப போதிக்கிறார். ஏன்னா அத்திமரம் சொல்லிடுச்சு பழம் இல்லை, நீ பட்னி தான் அப்படின்ட்டு. இயேசு சொன்னார், நீ சொன்னதெல்லாம் எனக்கு நடக்காது, நான் சொன்னது தான் உனக்கு நடக்கும், நீ வேரோடு பட்டுப்போ. அல்லேலூயா, ஆமென். உடனே தான் இந்த டீச்சிங்கே ஸ்டார்ட் பண்றாரு. எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, எதையும் பார்த்து பயப்படாதீங்கடா, உங்களை விட எல்லாம் கீழே, நான் உங்களை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. நீங்க எல்லாத்துக்கும் மேல, அதை சொல்றதுக்கு தான்ப்பா நான் இவ்வளவு தூரம் வந்தாங்கிறாரு. இது தெரியல மனுஷனுக்கு. அவன் யாரு, அவன் தேவனுடைய அந்த பார்வையில அவனுடைய நிலை என்ன, இது எதுவுமே அவனுக்கு புரியலை பாருங்க. அதனால அவன் நினைச்சிட்டான், வெறும் இந்த மாம்ச பிண்டம் போல நான் அப்படின்னு நினைச்சு இந்த சரீரம் தான் தானே நினைச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். நான் சொல்றேன், யூ ஆர் மோர் தென் யுவர் பாடி. உங்கள் சரீரத்தை விட நீங்கள் மேலானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அதனால தான் சொன்னார், இங்கே பார்ப்பா, இதை பற்றிலாம் கவலைப்படாத, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படிலாம் கவலைப்படாத, சரீரத்துக்காக நீ கவலைப்படாத. ஏன்னா நீ வந்து மேலான நோக்கங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறாய், சிறந்த காரியங்களுக்காக கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதனால் இதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் இதை தரும்போதே இதுக்கு தேவையானதை வச்சுட்டாருங்கிறாரு. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. எதையும் நம்ம குறைச்சி பேசல. மேலான காரியங்கள் புரியும் பொழுது அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். இப்போ ஒருத்தர் 2000 ரூபாய் தாள் கொடுக்குறாரு, இல்லைங்க 10 ரூபா தாங்க 10 ரூபா தாங்கன்னு கேட்கும்போது 2000 ரூபா கொடுத்துட்டார். 2000 ரூபா இல்லைங்க 10 ரூபா கொடுங்க அப்படின்னா என்னது, 2000த்துக்குள்ள நிறைய 10 ரூபா இருக்கு இல்லையா? அது மாதிரி சில மேலான காரியங்கள் வரும்போது அதுக்கு உள்ளே எல்லாமே அடங்கிடுங்க. ஆமென். அதுதான் காரியமா இருக்குது. அதை தான் இயேசு பேசுறாரு. இதுக்காக கவலைப்பட்டு இருக்க, ஆனால் நீ உருவாக்கப்பட்டது ஒரு பெரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்க. அதெல்லாம் உனக்கு புரியும்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது, இதெல்லாம் நிறையும் உன் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம். இப்போ பாருங்களேன், கடவுள் என்னை எதுக்காக கூப்பிட்டாரு, என்ன காரியம் பண்ணணும், இப்படி பயணம் பண்ணுறோம். இப்போ சட்டை போடுறது என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனையே இல்லை. நான் சொல்லுவேன், எடுத்து காலி பண்ணிகிட்டே இருக்கிறேன். புது ட்ரெஸ்ஸால் நிரம்பிட்டே இருக்குது பீரோலாம். ஆமென். அப்பப்போ எடுத்து 50% டிஸ்கவுண்ட் மாதிரி எங்கேயாவது அனுப்பிடுறது பீரோவை காலி பண்ணி. அப்பவும் நிரம்பிடுது பீரோ. அல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவைகளால் அவர் உங்களை உடுத்தி விற்பார், உங்களை போஷிப்பார். ஆமென். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த காணப்படுகிற இந்த உலகமே உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் பார்க்குற எந்த காரியத்தை விட நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். இந்த மரம் என்னடா சொல்றது, நீ மரத்தை பார்த்து சொல்லு அப்படின்ட்டார். ஆமென். ஆனால் இது இவங்களுக்கு தெரியாதனால அது இதுன்னு பேசுகிறத கேட்டுட்டு இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லி போட்டாங்க, பேசி போட்டாங்கன்னு அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, கவலைப்பட்டுட்டே உட்காடுறாங்க. இப்போ விசுவாசம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் ஸ்பீக்ஸ்.
எல்லாம் சொல்லுங்க faith speaks. எல்லாம் சொல்லுங்க விசுவாசம் இருக்காது, பேசுகிறது. எல்லாம் சொல்லுங்க விசுவாசம் பேசுகிறது. ஆமென். அது வந்து அப்படியா போச்சா மண்டே ஆட்டிட்டு இருக்காது. அது பேசும், பயங்கரமா பேசும். அதனாலதான் பைபிள்ல போட்டுக்குது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எல்லாம் சொல்லுங்க விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நகைலாம் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னு இந்த மாம்ச உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான். நீங்கள் வந்து நகை கடை ஒன்று வாங்கலான் இருக்கிறேன் பிரதர், ஓப்பன் பண்ணலான் இருக்கிறேன், இனிமேல் எல்லாருக்குமே கிஃப்ட் வந்து கோல்டு தான் கொடுக்கலான் இருக்கிறேன். அந்த லெவலுக்கு விசுவாசம் பேசும். அது இந்த சரீர பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு அது விளங்காது. பத்தியா என்ன பெருமை, பெருமை பேச்சு மாதிரி அவங்களுக்கு தெரியும். இல்லை, இது அருமையான பேச்சு. இவெல்லாம் என்னங்க கோலியாத்து, இவனுக்காண்டி எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க. கண்ணத்தோட தாவீது இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு ராஜா வேற அடிக்கடி உட்கார்ந்துருக்கான். காய்ச்சல் அடிக்கிறதா தொட்டு பாருங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு? சவுல்லாம் அப்படிதான் உட்காந்துருக்காங்க புலிகேஜி மாதிரி. ஆனா இவன் வந்துட்டு இவனை குறித்து உங்கள் ஒருவனின் இருதயமும் கலங்க வேண்டாம். சின்ன பையன் பாரு, எந்த தெரில, நேற்றுக்கு என்ன படம் பார்த்தான்னு தெரில, வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த மாதிரி இருக்கு. என்ன அகங்காரமாய் பேசுகிறாய் அப்படி அண்ணன்லாம். இது அகங்கார பேச்சு இல்லை, இது பேர் விசுவாச பேச்சு. கேட்குற தம்பி என்ன ஆடிட்டோரியம் கட்டணுங்க, லட்சம் பேர், என்ன எத்தனை கோடி ஆகும் தெரியுமா? ப்ரோ பேசுறதுக்கு ஒரு செலவும் இல்லை ப்ரோ, அதை தான் ப்ரோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னமோ நாளைக்கே வந்து பில்லை பே பண்ணு யாருன்னு சொல்கிற மாதிரி நான் பேச போகிறேன். அவருடைய வார்த்தையை பேசுகிறேன், அவரெல்லாம் செய்ய போகிறாரு, உங்களுக்கு என்ன கவலை? ஆமாம், பேசிகிட்டே இருக்கிறது. எல்லாம் ஒரு மீட்டிங் விடுத்துக்கிட்ட எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறது. அதனால நம்மளை விட இப்போ கேட்குறவங்களுக்கு ஃபெய்த் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. நீ காலைல கூட சொன்னேன், ஒருத்தர் வந்துட்டு நம்மளை பார்க்கணுன்ட்டு கணேஷ் மகாலுக்குள்ளே போயிட்டார். அவன் 7 கோடி கட்டி வச்சுருக்கான். என்ன பிரதர்னா அதில் கன்வென்ஷன் சென்டர்னு வேறு எழுதியிருக்காங்க. பாஸ்டர் வந்துட்டாங்க, நானும் சர்ச்சில் தான் இருக்கேன், நானும் அங்கே தான் இருக்கேன் பாஸ்டர் அப்படிங்க. எந்த ஃப்ளோர்? எந்த ஃப்ளோரா? ஃப்ளோர்லாம் இல்லையே, நமக்கு ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் தானே, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லையே அப்படின்னா கடைசியில் பார்த்தா அங்கே இருக்கார். அவர் என்ன ரேஞ்சுன்னா இவங்கெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க. நான் தான் சொல்லிட்டேன், எங்கள் விசுவாசம் இல்லை ப்ரோ, உங்கள் விசுவாசம் எங்களை வாழ வைக்க போகுது. கண்டிப்பாக அவங்க பண்ணிடுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு அந்தளவுக்கு நம்ம கோடு போட்டு அவங்க காரே ஓட்டுறாங்க. ரோடு போட்டு ஓட்டி அவங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இந்த நம்பிக்கை எங்களை எங்கேயோ கொண்டு போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பேசி வச்சா பாருங்கள், நம்மளே வந்து அப்படியே தூண்டி விடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படி பார்க்குறாரு, கொல்லப்படுதான் இது டெம்பரவரியாக தான் இங்கே இருக்கும், அடுத்தால அப்படியா சரி 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 அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு தான். நம்ம வேற லெவலுக்கு யோசித்து வச்சுருக்கிறோமே அப்படின்ட்டு. கண்டிப்பாக பாருங்கள், எப்போவுமே அதான், அது வந்து பேசும், பெரிய காரியங்களை பேசுகிறது. எல்லாம் சொல்லுங்கள் ஃபெய்த் ஸ்பீக்ஸ். எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசம் பெரிய காரியங்களை பேசும். ஆமென். தப்பு கிடையாது. பாருங்க, காசு இல்லாமல் இருக்கும், நீங்கள் சொல்லுவீங்க நான் வீடு கட்டுவேன். ஹல்லேலூயா. விசுவாசம் பேசும். ஆமென். எஸ், அது தேவன் பேரில் தனக்கு இருக்கும் நம்பிக்கையை அது வெளியிடும். சந்தேகம் வந்து பேசாது, சந்தேகம் அமைதியாக இருக்கும். நம்ம வாயகையே விட்டுறக்கூடாது, அமைதியாக இருப்போம். அது வந்து டவுட்டு, அது ஒரு விதமான மறுதளித்தல் மாதிரி தாங்க. நீங்கள் இயேசுவை எந்த அளவுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறது பாருங்கள். அப்படி சொல்லாமல் இருக்கிறதே ஒரு விதமான இதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான். ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிறத உங்களால் பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் விசுவாசிக்கும் எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். அப்போ விசுவாசம் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? பேசும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு மேம்பாடான காரியங்களை, காணக்கூடிய காரியங்களையும் உணரக்கூடிய காரியங்களையும் தாண்டி உயர்ந்த காரியங்களை அது பேசும். ஆமென். பார்க்குற மாதிரி பார்த்தா கோலியாத்து பெருசாக தெரிறான், பார்க்குற மாதிரி பார்த்தா வியாதி பெருசாக தெரியுது. நாட்டு நிலவரம், இந்திய பொருளாதாரம் எல்லாம் படித்து வச்சுருக்கிறாங்க. அது இப்போ வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கு பிரதர்.
அடுத்தால தீவிரவாதி வேற ஊடுருவிட்டாங்களாமே. எல்லாம் டீட்டெயிலும் இதாகிட்டு இருக்கு பாருங்க, என்ன ஆக போறனே தெரியல அப்படின்ட்டு. காஷ்மீர் பிரச்சனைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டு ரொம்ப ஆழமா யோசித்து வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், நான் அதை பார்க்கலையே, நான் அதை சிந்திக்கலையே. கடவுள் சொல்லியிருக்கிறார், புதிய உலகம் ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புதிய பட்டணங்கள் உருவாகும், சமாதானம் உள்ள காரியங்கள் உருவாகும். ஆமென். இதெல்லாம் தொடர்வது இல்லை, வேற மாதிரி நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படிங்கிறார். ஆமென். இதெல்லாம் நீ சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ விசுவாசிக்கிற மனுஷன் பார்க்கிற காரியத்தை பார்த்து பயப்பட்டு இருக்க மாட்டான். எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை அவன் பேச ஆரம்பிப்பான். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவன் வாழ்க்கையில பெருசா வச்சிருப்பான். நீங்க யாரெல்லாமோ சொன்னதை பெருசா நினைச்சிட்டனாலதான் அது இந்த வார்த்தை உங்களை பாதிக்குது, உங்களை கவலைப்பட வைக்கி. உங்க வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் சொன்னதை நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க போகவே மாட்டீங்க. ஏன்னா என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? ஆமென். அது வேற லெவல்ல யோசிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. இப்போ ஃபெய்த்துங்கிறது சும்மா இல்லை பாருங்க, அது காணக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அந்த எல்லைகளை விட்டு நீங்க வெளியே நீங்க வேற ஒரு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் காலையில் சொன்னேன், when you see the invisible you can do the impossible. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். எல்லாம் சொல்லுங்க, இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். ஆமென். வியாதியிலே தான் உலகம் கிடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? வியாதியற்ற ஒரு உலகம் உருவாகும் பேசி கொண்டிருக்கிறோம். எல்லாம் டவுன் ஆகும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேச? இல்ல, தரித்திரன் இருப்பது இல்லை, மலடு உன் தேசத்தில் இருப்பது இல்லை. ஆமென். எல்லாத்தையும் டிக்ளேர் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், அதுல வாழல, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். The just shall live by the word of God, by the faith அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், வாழ ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்போ அதனாலதான் நாம் காண்கிறவைகளால், கேட்கிறவைகளால், உணர்கிறவைகளால் நடத்தப்படாமல் தேவ வார்த்தையினாலும் ஆவியினாலும் நடத்தப்படுகிறதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். சில விசுவாச வாழ்க்கைன்னா என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தை சொல்லுதா, அதை பேசுங்க, என் வேலை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அது சூழ்நிலையை டிபெண்ட் பண்ணி கிடையாது. நம்ம நிறைய நேரம் அப்படியே யோசித்துறோம். இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. லோத்து நினைச்சது பூரா பார்க்கக்கூடிய இதை சார்ந்துதான். ஆனா ஆபிரகாம் நினைச்சது அப்படி இல்லை, நான் எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருப்பேன். ஏன்னா என் ஆசீர்வாதத்தின் ஆதாரம் அந்த சூழ்நிலை அல்ல, தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், ஒரு காஞ்சு போன ஊருக்குள்ள நீங்க போனா கூட உங்கள் நிமித்தம் அந்த ஊரு நல்லாயிரும். இப்போ அப்படித்தான் நம்மளை பார்க்குறோம், கடவுள் அப்படித்தான் பார்க்க வைக்கிறார். ஆமென். அன்னைக்கு கூட ஒரு லேண்டு போய் பார்த்தோம், பாபா நல்லா போய் இந்த சைடில் அது இன்னும் டெவலப் ஆகலை. அப்போ தான் நம்ம வந்தால் டெவலப் ஆயிரும். ஏன்னா வீடு மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு அவ்வளோ லிஸ்ட்டு வந்திருக்குது. அதே ஒரு தனி ப்ராஜெக்டாக பண்ணும் போல், ராயல் ஃபேமிலி காலனி, அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் அப்படின்னு நிறைய கட்டணும் போல். ஏன்னா ஒருத்தங்க காசோட வந்துட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு, காசு லேக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்காங்க. ஐயா வைங்க, இன்னும் ஒன்றும் பண்ணல. அதான் சொல்கிறேன் நான், இவங்க நகர்த்தி தான் நம்மளை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் உங்களை நடத்தலாம்னு நினச்சா நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை நல்லா நடத்துகிறீங்க. அவங்க வேற லெவலில் இருக்காங்க, இது ஒரு சிட்டியே இப்போ வேற மாதிரி ஆக போகுது அப்படின்ட்டு. உண்மைதான் பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு தீவிரமாக மக்கள் அதை என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க, பேசும்படியாக காரியங்கள் ஆயிருக்குது பாருங்க. அப்போ பார்த்தா என்ன இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. தேவன் சொன்ன வார்த்தைகளை பேசுவதால் சூழ்நிலைகளை நம்மால் மாற்ற முடியும். ஆமென். அப்போ வியாதியை பற்றியோ தரித்திரத்தை பற்றியோ வாழ்க்கையின் காரியங்களோ பெருசாக நமக்கு தெரியும் போது நீங்கள் நின்றுட்டு அதுக்கு முன்னாடி பேசுங்க. எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, மலையை பார்த்து பெயர்ந்து போ. இங்க மலையை பார்த்து அப்படி பேசலாமா? குனிஞ்சு போ அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். இல்ல சைடு வாங்கி போ
அப்படின்னா கொஞ்சம் தாழ்மையாக இருக்கும்ல பிரதர். எவ்வளோ தாழ்மையாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே ஒரு தாழ்மையான வாழ்க்கை தானே. ஒதுங்கி போப்பா, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் அப்படியே விலகிப்போ, அது ஒளிந்து போ, இல்லை குனிந்து போ, இல்லை ரூட்டே மாற்றி பின்னாடி போ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லியிருந்தா இன்றைக்கி சாயங்காலம் நான் அதை உங்களுக்கு பேசியிருப்பேன். அவர் சொன்னார், நீ போகிற வழியில் அது இருக்குதா? அப்போ இருக்கக்கூடாது. அதை பார்த்து பேசு, அதை பார்த்து பேசு, பெயர்ந்து போ என்று நீ சொல்ல அது ஆகும் அப்படிங்கிறாரு. ஆமே. உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் பெருக்கத்தை தடுக்க நினைக்கிற எந்த காரியங்களையும் எதிர்த்து நிற்பீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும். ஆமே. இயேசு இந்த பெயர்க்கிறது இதெல்லாம் சொல்லலைன்னு வைங்களேன், நம்ம இதெல்லாம் பேச வேண்டியதே கிடையாது. போய் அப்படியே கொப்பு கொடுத்துட வேண்டியதான். வாய்த்திரவாத ஆட்டை போல இருந்தார், அடிக்கப்படும் ஆடை போல அப்படியே இழுக்கிறவன் செயலாம் போயிட்டே இருக்க வேண்டியதான். மஞ்சள் தெளிச்சு கூட்டிட்டு போறாங்க, அவ்வளோதாங்கிற மாதிரி வாழலாமே. ஆனால் அவர் அப்படி சொல்லலையே. அவர் அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், பயப்படாத, மாம்சத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள். எத்தனையோ அடைக்கலாங்குருவிகளை பார்க்குறீங்க, 2 காசுக்கு தான் விற்கிறாங்க ரேட்டு. அவைகளில் ஒன்றும் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. உங்கள் குழந்தையுடைய பாலையே கீழே விடக்கூடாதுன்னு கேட்ச் பிடிக்கிறீங்க, குழந்தைய கேட்ச் பிடிக்க மாட்டீங்களா? ஹலோ, இல்லைங்க, குழந்தை விளையாட்டும் பாலை பிடிப்போன்னு பிடிப்பீங்களா? நீங்கள் விழுதுங்க. குழந்தையுடைய ஒரு பொருள் விழக்கூடாதுன்னு பிடிக்கிற நீங்கள் குழந்தைய பிடிப்பீங்களா மாட்டீங்களா? கடவுள் சொல்கிறாரு, இந்த குருவி காக்கா இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா முடியும் என்ன போட்டிருக்குதுங்கிறாரு. ஆமென். ஆமாம். கடவுள் எவ்வளோ தீவிரமாக பேசுகிற பாருங்க. எல்லாம் அப்படியே போயிடும், ஒத்து போயிடும், அப்படி தான் கிடக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தா அப்படி போயிடலாம். சில பேர் அப்படி நினச்சிட்டாங்க, எல்லாம் வியாதியோடையே போயிடணும் பிரதர், தரித்திரத்தோடையே வாழ்ந்துடணும். நம்ம கையில் என்ன பிரதர் இருக்குது? வாழ்க்கைங்கிறது அவங்க பேசும்போது மகா ஞானிகள் ஒருவர் வந்து விட்டா, தாடி மட்டும்தான் இருக்காது, அப்படி பேசுவாங்க. எல்லாம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிங்க? அவ்வளோதான், ஒன்றும் எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர். அதெல்லாம் ஒரு காலம், அது ஒரு அழகிய காலம். அதெல்லாம் மீண்டும் வருமா இனிமே? அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியே மைண்டை இழுப்பாங்க பாருங்க. வேதம் அப்படி ஒன்று பேசும்னா நம்மளும் அப்படி பேசிட்டு போயிடலாம். அவர் சொல்றார், உன் மேல் எழும்புகிறது எல்லாம் உன் கீழ் நான் மடங்கடிப்பேன், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. பயப்படாதங்கிறார், தைரியமா போங்கிறாரு. எந்த மலையும் விலகித்தான் போகணும். ஏமா எல்லாம் சொல்லுங்க, விலகும். ஆமா, ஒன்று அகத்தணும், இல்லைன்னா வித்துடணும். ஹல்லேலூயா. பிரச்சனைகளும் காரியங்களையும் பார்த்து பயப்படுற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உறவுகளிலே சகிக்கலாம், உறவுகளிலே விட்டு கொடுக்கலாம், அதெல்லாம் நல்லது. ஆனால் பிரச்சனையில் அதை பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? சகோதரனை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், உறவுல போய் நின்றுக்கிட்டு பெயர்ந்து போ அப்படின்னு பேசிட்டு கூடாது. இது அந்த பிரின்சிபல்ஸ் அங்கே அப்ளிகபிள் கிடையாது. ஹலோ, விலகுவாயாக அப்படின்ற கூடாது. அங்கே நீங்கள் பணிஞ்சு போகலாம், விட்டு கொடுத்து போகலாம். இப்போ அதை தான் சொன்னேன். ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? சூழ்நிலைன்னு வரும்பொழுது வெற்றி, சத்துரு வரும்பொழுது எட்ரா கம்ப அப்படின்னு போயிட்டான். ஆனால் சகோதரன் வரும்போது விடுறா அப்படின்ட்டான். எல்லாம் சொல்லுங்க, சத்துரு வரும்போது எட்ரா, சகோதரனா விடுறா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு எங்கே எதுன்னு தெரியாது பாருங்க. சகோதரன்ட்ட கம்பத்துக்கிட்டு இருப்பாங்க, சத்துரு கூட நல்லா வாங்கு வாங்கு வாங்க, இங்கே அடிங்க இங்கே அடிங்க. அவன்கிட்ட நல்லா பாரு, அங்கே கூட்டு போனான், அவன் 3 நாள் அடித்தான், இங்கே தூக்கிட்டு போய் இவன் ஒரு 7 நாள் வச்சு அடித்தான். அவன் என்ன ரொம்ப நல்லா வேண்டான் அப்படி. சத்துருக்கிட்ட அதை வாங்க சொல்லுங்க.
அவர் சத்துருக்கிட்ட நல்லா அடிவாங்க. வியாதி, வறுமை, பிரச்சனை, தோல்வி, வாழ்க்கையின் காரியங்கள்ல அப்படி இருக்குன்னு சொல்லல, அதெல்லாம் எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சத்துருவின் சகல வலிமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். இங்குதான் மனிதர்களோடு, உறவுகளோடு தான் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குது. பரவாயில்ல, இது வேணுமா எடுத்துக்கோ, இது வேணுமா எடுத்துக்கோ. ஆனால் பிசாசு வரும்போது, பிசாசு தூக்கிட்டு போகும்போது ஆபிரகாம் பரவாயில்ல போனால் போகட்டுமே அப்படி சொல்லலை. 4 ராஜாக்கள் இவங்கிட்ட ஒரு 300 சில்லற வேலையாட்கள் தான் இருக்காங்க. 316 வேலையாட்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் போர் வீரர்கள் கிடையாது. அவங்க யாரு? சும்மா சமையல் பண்ணுறவங்க, அந்த எல்லாம் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம். போர் ஆயுதமும் கிடையாது. இருக்கிற மம்புட்டி, பொரிக்காஞ்சட்டி, இட்லி கொப்பரன்ட்டு எதையில்லாமல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கேடகம் மாதிரி. ஆபிரகாம் டீமில் என்னடா இட்லி அவிக்கிறதெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன போர் வீரர்களா? இட்லி சட்டிகளையும் நல்ல கிண்டுவான், நல்ல சோறு கிண்டுற ஆப்பையும் தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன இதில் போயிருக்காங்கன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு போனாங்க. ஆமென். நீ யோசித்து பார்க்கணும், இதெல்லாம் 4 ராஜாவை இந்த வேலைக்காரங்களை வச்சு வின் பண்ணிட்டு வந்துட்டான் பாருங்க. அப்போ சத்துரு வரும்பொழுது அவன் விடலை, ஆடா பார்ப்போம் அப்படின்னு நின்று எல்லாத்தையும் ஜெயிக்கிறான். சகோதரன் வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், பரவாயில்லடா உன்கிட்ட விட்டு கொடுக்கும்போது தான்டா நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டான். ஹல்லேலூயா, வாட் அ பியூட்டிஃபுல் திங்ஸ். எவ்வளோ அருமையான காரியங்கள். உறவுகளுக்கு நடுவில் குனிஞ்சு போகிறதோ விட்டு கொடுக்குறதோ தோல்வி கிடையாது. யார் அப்படி பண்ணுறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். கடவுள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அந்த ஆபிரகாமுக்கிட்ட தான் உனக்கு என்ன வேணுமோப்பா எடுத்துக்கோ. நீ அவன் என்ன பேசுகிறான், நீ வலது போனால் நான் இடது போகிறேன், இடது போனால் வலது போகிறேன், இவ்வளவு தானே. ஆனால் கடவுள் விட்டு கொடுத்த ஆபிரகாம் என்ன பேசுனா தெரியுமா? வடக்க கெக்க தேக்க மெக்க வடக்க தென்மேற்கு வடதுருவம் எதுவும் அங்கெல்லாம் 2 தான் இருந்தது, ஒன்று இடது இல்லைன்னா வலது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா தெற்கு மேற்கு வடக்கு எல்லா இடத்துலையும் நீ பரம்புவாய் அப்படின்ட்டு. ஆமென். அங்கே 2 சாய்ஸ் தான், இங்கே மெனி சாய்ஸஸ். பார்க்கறதெல்லாம் உனக்கு, மிதிக்கிறதெல்லாம் உனக்கு அப்படின்ட்டு. ஆமென். கடவுள் ஒரு ரிவார்டர் பாருங்களேன். சில நல்ல விஷயத்தை அவர் ரிவார்ட் பண்ணுறார். இல்லைன்னா இந்த பூமியில் ரொம்ப நாள் காலம் தள்ள முடியாது பாருங்க. சில காரியங்கள்லாம் நீங்கள் மேற்கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் நீங்கள் அப்படிலாம் போகும்போது தேவன் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இஸ் த ரிவார்டர். ஆமாம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நீதியை வழங்காதிராருன்னு போட்டிருக்குது. கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாராம், அதை கொடுப்பாராம். அவருக்கு முன்னாடி செம்மையான காரியத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு அவர் கண்டிப்பாக பலனை தராமல் விடுறதே கிடையாது. இவன் நினச்சா மேற்கொள்ள முடியும் லோத்தன், பரவாயில்ல. ஆனால் எதிரிகள்னு வரும்பொழுது எதிர்க்கிறான். எல்லாம் சொல்லுங்க, மலைகளை பார்த்து பெயர்ந்து போ. ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வியாதியை விட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வியாதிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அது அப்படி தான் கிடக்கும். அப்படி என்ன பண்ணுறது, 40 ஆயிடுச்சுல அப்படின்னு வியாதிக்கு விட்டு கொடுத்துட்றாங்க, தரித்திரத்துக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. வாழ்க்கையின் பிரச்சனைகள் காரியம் வரும்பொழுது அப்படி தான் கிடப்போன்ட்டாங்க. அதெல்லாம் எதிர்க்கணும். என்ன தோசை கரண்டி கிடந்தாலும் பரவாயில்ல, எதையாவது எடுத்து அதை எதிர்த்து நிற்கணும். கடவுள் உங்கள் கூட இருந்து உங்கள் சத்துருக்குடின் பேரிலே ஜெயத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். இவ்வளவும் சொல்ல போனால் யாருக்காண்டி கம்பை தூக்கிட்டு போனான் தெரியுமா? இவனை விட்டு பிரிஞ்சு போனான் பாருங்க. அவன் நல்லா வேணும் உனக்கு, கூடவே இருந்திருக்கலாம்ல. அதான் அரசன் நன்று கொள்ளுவான். நடந்துச்சுல, ஆண்டவர் காயா குமார். கடவுள்னு ஒருத்தர் இருக்காம்ல, கேட்பாம்ல, போயிட்டு பற்றி எல்லாம் போயிடுச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதை ஒரு 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 அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஆபிரகாம் பேசணும்னா என்னெல்லாமோ பேசியிருந்துருக்கலாம். அவன் அதெல்லாம் சண்டை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு போடுவோம். முதல்ல உன்னை தூக்கிட்டு வரேன்னு போய் தூக்கிட்டு வந்துட்டான். ஆமென். என்ன அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீ நானும் தான். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான வரிகளை பாடி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் மீன்ஸ் இந்த புலன்களுக்கு உட்பட்டு வாழுகிற வாழ்வில் இருந்து விடுதலை அடைவது.
அடுத்தது, இந்த இயற்கையின் அந்த காரியங்களுக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் லிவிங்காக உங்களை அது தயார்படுத்துகிறதாக இருக்கிறது. நீ காலையில் கூட அதான் பேசணும், த சூப்பர் நேச்சுரல் லிவிங். ஆமென். சரீர உறுப்புகளை எப்படி கடவுள் புதிதாய் தர முடியும், அதான் நீ காலையில் பேசணும். ஆமென். ஸ்பேர்ஸ் எல்லாம் அவர் வச்சிருக்கிறாரா, அதை பற்றிய போதனைகள்லாம் நீ காலையில் என்ன பண்ணணும், பேசணும். பாருங்க, இதெல்லாம் நார்மலான ஆட்களுக்கு அதெல்லாம் எப்படிங்க, நம்புற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய உலகங்களில் இவைகள் உண்மைகளாக இருக்கிறது. ஆமென். மாம்சத்தின்படி வல்லவர்கள் அநேகர் இல்லை என்று வேதம் சொல்லுகிற போல, மாம்சத்தின்படி இப்போ என்னை பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருக்கணும்னா அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நமக்கு என்ன பேக்ரவுண்டு, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன அப்படின்னு. மாம்சத்தின்படி என்னை நான் அறிந்திருந்தால் என் வாழ்வு எல்லைக்குட்பட்டதாக இருந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆவியிலே தேவன் வைத்த அந்த இதிலிருந்து பார்க்க ஆரம்பிப்பதன் மூலம் என்ன நடக்குது பாருங்க, இந்த எல்லையெல்லாம் அழிச்சிட்டு வேற லெவலுக்கு போற மாதிரி ஆண்டவர் பண்ணிடுறாரு. இது சும்மா இல்லை பாருங்க, இது நம்ம வாழ்க்கையில ஒர்க் பண்ணியிருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. இல்லைன்னா பேசவே முடியாது பாருங்க. இல்லைன்னா 8ஆம் கிளாஸ் எப்படி பிரசங்கம் பண்ணும், 8ஆம் கிளாஸ் வீட்டில் உட்காந்துருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஒருத்தர்லாம் என்ன சொன்னார், 3 PhD இப்போ தான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் பிரதர் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பேசுறது பூரா லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் தான். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், மாம்சத்தின்படி என்ன நான் பார்த்து அப்படின்னு அங்கே தான் உட்காந்துருக்கணும், வேறு வழி கிடையாது. 8ஆம் கிளாஸுங்க, நம்ம அப்பா அம்மா அப்படிங்க, அது நம்ம ஊர் இப்படிங்கன்ட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கணும். அநேகர் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தவங்ககிட்ட தான் கடவுள் என்ன பேசுகிறாரு, இதெல்லாம் உன் எல்லையே கிடையாது, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அப்போ வேற ஒரு பிக்சர் காட்டுறாரு, வேற ஒரு படத்தை உள்ள என்ன பண்றாரு, செட் பண்றாரு. ஆமென். இப்போ இதுதான் காரியம் பாருங்க. இதுக்குள்ள நீங்க வளர முடியும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்க சந்தோஷம் வளர்ந்துருக்கும். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வெற்றி வளர்ந்துருக்கும். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் நிம்மதியும் சமாதானமும் வளர்ந்துருக்கும். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு ஞானமாய் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் கையாள ஆரம்பிப்பீர்கள். இது இல்லாமல் வேற எந்த விதத்திலையும் பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம நம்புகிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எதை நம்புகிறோன்னா, ஒரு மனிதர் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு புரிந்து கொள்வது எல்லாவற்றை விட மேலானதாக அது இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ரொம்ப அழகாக பார்த்துட்டோம். எது விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த புலன்கள் இருந்து என்ன ஆயிடுவீங்க, விடுதலை. ஆமென். இதனுடைய ஆக்கிரமிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். காண்றது, கேட்கறது, பார்க்கறது, இந்த எல்லையில் காரியத்தை தீர்மானிக்க மாட்டீங்க. வார்த்தை என்கிற எல்லையில் தீர்மானிக்க ஆரம்பிப்பீங்க. வயசாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லி இருக்கிறது அப்படி சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமென். காசு இல்லையே அப்படி சொல்ல மாட்டீங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லி இருக்கிறது அப்படி சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமென். தேவன் சொல்லுவதை பேச ஆரம்பிப்பீங்க. ஃபெய்த்னா வேற ஒன்றுமே கிடையாது, அவர் பேசினதை அப்படியே பேசுவது. ஹோமோலோகியோ, the Greek word, the confession கான Greek word ஹோமோலோகியோ. அந்த ஹோமோ அப்படிங்கிறது அந்த சேம், அதனால அந்த ஹோமோசெக்சுவல் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ண. ஹோமோ மீன்ஸ் சேம். அப்போ ஹோமோலோகியோ ப்ரொனவுன்சியேஷன், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதுதான் அந்த லோகியோ அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை. ஹோமோலோகியோன்னா என்ன, அவர் சொன்ன மாதிரியே சொல்லு. சிம்பிள், வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னது போல் சொல்லு. அவர் சொன்ன மாதிரி சொன்னா அதுக்கு முன்னாடி எந்த மழையும் நிற்காது, எந்த கேன்சரும் நிற்காது, எந்த தரித்திரமும் நிற்காது, எந்த சூழ்நிலை நிற்க முடியாது. அது பெயர்ந்தே ஆக வேண்டும். ஆமென். அது விலகியே ஆக வேண்டும். ஆமென். இப்படிதான் ஃபெய்த்தை யூஸ் பண்றோம். இப்போ சூழ்நிலைகள் பார்த்தா இல்லை. போன வாரம் சொன்னேன் இல்லையா, மலையை பற்றி பேசாதீங்க, மலையை. அப்போ சூழ்நிலையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது வேற, சூழ்நிலையை பார்த்து பேசுறது வேற. இந்த மலையோட பெருசு தெரியுமா, அது அநேகமாக எத்தனையோ வருஷம் இருக்குது, அதை யாரும் ஒன்றும் பண்ணதில்லை, இன்னும் மலையை பற்றி பேசுறது. ஆனால் மலையை பார்த்து நீ எனக்கு முன்னாடி நிற்கவே மாட்ட. சூழ்நிலைகளை பார்த்து பேசி ஜெயம் எடுக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. வாவ். இந்த ஃபெய்த்லாம் டீச் பண்ணுறது
அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆமென். எனக்கே ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது பேச பேச பேச. ஹல்லேலூயா. எஸ், ஒரு பிரசங்கியாரா பேச 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 அப்படியே என்ன ஆகுது, விசுவாசம் உள்ள வளருது. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ தெளிவாக காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ தெளிவாக நாம் வெளியே வரோம் அப்படின்னு பாருங்கள். இது ஏதோ எங்களுக்கு விசுவாச போதனாங்க, ஃபெய்த் டீச்சிங் அப்படி கிடையாது. உங்களுக்கு கிளியராக விளங்குதா? உங்களுக்கு விளங்குச்சுன்னா நீங்கள் டெய்லி இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, டெய்லி இதில் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்குறதுக்கு இது கிடையாதுங்க, கடவுள் சொல்லியிருக்கிறதுக்கு அதுதாங்க நமக்கு. இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு வாழ ஆரம்பிப்பீர்கள். எதையோ ஒரு அறிக்கை ஒன்று சொல்லப்படலாம். மருத்துவர் ஒன்றை சொல்லியிருக்கலாம், சூழ்நிலைகள் ஒன்றை சொல்லியிருக்கலாம், உற்றார் சிலதை சொல்லியிருக்கலாம், சில காரியங்களை அது நெகட்டிவாக இருக்கலாம். நீங்கள் அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனையோ எனக்கு சொல்லப்பட்டது, எத்தனையோ நாள் நான் அதை கேட்டிருக்கேன். இது உருப்படாதுங்க அப்படின்னு நிறைய கேட்டிருக்கேன் நான். இது அவ்வளோதான் அப்படின்னு நிறைய கேட்டிருக்கேன். அதான் சொன்னாங்க. ஆனால் தேங்க் காட், அது மேலே கண்ணு வைக்கிறதுக்கு பதிலாக தேவன் சொன்ன காரியங்கள் மேலே கண்ணு வைக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு தான் லைஃப் ஷிஃப்ட் ஆகுது. வாழ்க்கை எப்போ மாறுது தெரியுமா? இந்த புலன் அறிவு சொல்லுகிற காரியங்கள் இருந்து கண்ணை எடுத்து தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இங்கிருந்து அங்கே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அது உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் லிவிங்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ரொம்ப சமாதானமான வாழ்க்கைக்குள்ளே அது உங்களை கூட்டிகிட்டு போகும். வெற்றிக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகும். சாதாரணமான காரியம் இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்குற காரியம் இந்த ஒரு மெசேஜ் போதும். இது ஒன்றை ஒழுங்காக கேட்டாலே வாழ்க்கையை வேற மாதிரி ஆக்கிடலாம். எல்லா மெசேஜும் அப்படி தான் பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக விளங்கினா போதும். இதை குறித்து ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாயிட்டா போதும். வேற மாதிரி எல்லாம் வேற மாதிரி நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க. காண்கிறது, கேட்கறது, பார்க்கறது இது அல்ல எனது எல்லைகள். இதை தாண்டி நான் இன்னொன்றை நான் பார்க்க போகிறேன். விசுவாச கண்களை கொண்டு நான் பார்க்க போகிறேன். தேவ வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நான் பார்க்க போகிறேன். அதை நான் பேச போகிறேன். என் தேவன் எனக்காக அதை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பாவை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலையில் நான் ஜெபிக்கிறேன். இந்த தூர இடத்துல இருந்து டிவியில், ஆன்லைனில், வெப்சைட்ஸ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். எஸ், ஒருவேளை இன்றைக்கு அவங்க சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லாரும் எங்களை விட்டு போயிருக்கலாம், எல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு நிச்சயம், ஒருவர் எங்களை விட்டு போகலை, ஒருவர் எங்களுக்கு எதிராக அல்ல, எங்களுக்கு பட்சமாக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த இப்படிப்பட்ட தெய்வீக உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சி பயந்து அதுக்கு ஒரு கைதி போல வாழ்றதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படிக்கா நான் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று சொல்லியிருக்கிறபடி விசுவாச பேச்சுகளாலே அவங்க வாழ்வை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பேசின மாதிரியே பேச அவங்களுக்கு ஞானங்கள் உண்டாகட்டும், வெளிச்சங்கள் உண்டாகட்டும் ராஜா. மாம்ச எல்லைகளிலே பார்க்காமல் ஆவியின் எல்லைகளுக்குள்ளாக நுழையும்படிக்கா நான் பேசுகிறேன். மாகோலாபாரா ஷேகாராபாலாபா ரெஹேனாமோனா ஹசேகே டேலேமானா கோராபாலாபா. க்ளோரி, 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 க்ளோரி. ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டும், ஒவ்வொரு இருதயங்களும் இதை உணரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகளை அல்ல, ஹல்லேலூயா, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இன்னைக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை நம்புறேன். எல்லாமே எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை பிடிங்க, அதுல ஏமாற்றம் இல்லை. நீர் எனக்கு செய்வீரப்பா, உமது வார்த்தைகள் என் வாழ்க்கையில கிரியை செய்யும். நீர் சொன்ன வார்த்தைகளை நான் பிடித்துக் கொள்கிறேன்னு சொல்லுங்க. அது தேவனே பிடிக்கிற மாதிரி. வார்த்தையை பிடிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, தேவனே நீங்க பிடிக்கிறது போல.
ஹல்லேலூயா. வார்த்தையை சார்ந்துக்கிறதுனா தேவனையே நீங்கள் சார்ந்து கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நீர் எனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகளை தேவன் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அது மாதிரி பேச ஆரம்பிச்சிடுங்க. அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், மரித்தோரை எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையிலும் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா இந்த தேவரகமான விசுவாசம் ஒன்றை சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. சில காரியத்தை உங்க பக்கம் இழுத்து கொண்டு வருகிற வேலை அது செய்கிறதா இருக்கிறது. தகப்பனே ஹல்லேலூயா, இந்த அளவற்ற புரிதலை இந்த மாலையில எங்களுக்கு தருகிறீர், எங்களுக்கு அனுப்புகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ளட்டும், விசுவாசத்தில் வளரட்டும், வீரர்களாக எழும்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலம் நீங்க பாக்கியவான்கள். நான் சொல்றேன், ஏசு சொன்னார், இதை கேட்கிற காது பாக்கியம் உள்ளது. உங்களை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. ஹல்லேலூயா. You are the blessed people. ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி காரியங்களை இன்னும் ஆயிரம் லட்சமான மக்கள் கேட்க வேண்டும். கேட்டா அவங்க இப்படி வாழ மாட்டாங்க, வேற லெவல்ல வாழ ஆரம்பிப்பாங்க. சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்கள் அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. பாருங்க, இது ஒவ்வொரு சராசரி மனுஷனுக்கும் இது வேலை செய்கிறது. அதனாலதான் ஒரு சராசரியான ஒரு ஆளை எடுத்து உங்க முன்னாடி நிறுத்துறாரு. தேவன் நிறுத்துற எல்லாமே அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஏன்னா பாரு, இவங்களை இதை வச்சு நம்பிக்கை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நான் பாருங்க, வெளிநாட்டுலாம் போகலாம் நினைச்சு கூட பார்த்து கிடையாது. அவ்வளோ ஆண்டவர் இன்னைக்கு கதவுகளை திறந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு பார்க்குறோன்னா ஒன்றும் கிடையாது. ஒன்னே சிம்பிள், நான் யாரு, எனக்கு என்ன, இதை நான் பார்க்காம தேவன் என்னங்கிறது பார்க்க ஆரம்பிக்கிறது. அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவர் செய்ய வல்லவர். ஆமென். அது உங்களை வேற லெவலுக்கு கூட்டிட்டு போகும். விசுவாசங்கிறது முட்டாள்தனம் இல்லை. இந்த உலகத்துல உங்களை ஞானவான்களாக அது வாழ வைக்கிற தேவனுடைய முறையாக அது இருக்கிறது. ஆமென். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகத்தையே நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தோல்வி இருக்கலாம், ஆனா என்னைக்குமே தோல்வியில இருக்க மாட்டேன். பேச ஆரம்பிச்சிடுங்க, இந்த தோல்வியெல்லாம் நான் ஜெயிச்ச ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நம் கைகளை எடுத்துக்கொள்வோம். இது கூட விசுவாச விதைகள் தான். கொடுக்கும் போது கூட இப்படிதான் கொடுக்கிறோம். இட்ஸ் a faith seed. It's a faith seed. ஒரு விசுவாசத்தை கலந்து தான் விதைக்கிறோம். இந்த விதைகள்ல சிலதை மிக்ஸ் பண்ணி விதைக்கிறாங்க, ரொம்ப நல்லா வருகிறோம். அது மாதிரி விசுவாசத்தை கலந்து விதைங்க. சும்மா ஏதோ காணி அப்படி கிடையாது. ஆண்டவரே, இது ஒரு விதை அப்படியே மரமாயி அப்படியே காடாகிற மாதிரி நீங்க கொடுக்குற காரியத்தை கூட அப்படி பாருங்க, அப்படியே பெருக்கமாகிறத பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க கூகுளில் நீங்க என்ன பண்ணலாம், ஷோ பண்ணலாம், அக்கௌண்ட்ல ஷோ பண்ணலாம். கடவுள் இதை வச்சிருக்கிறது காரணமே இந்த விசுவாசத்தை வெளியிடுகிறதுக்கு ஒரு முறை இருக்குன்னா அதுக்கு பேர் கிவிங். கொடுப்பது என்பது விசுவாசத்தின் வெளியீடாக இருக்கிறது. எஸ், பைபிள்ல முத ஃபெய்த்தை பத்தி இந்த எபிரேயர்ல விசுவாச வீரர் பட்டியல்ல முதல்ல ஃபெய்த்தை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பலியை பார்க்கிலும் மேன்மையானதை செலுத்தினான். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபெய்த் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது? த்ரூ கிவிங். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பதின் மூலம் விசுவாசம் வெளியே வருது. நீங்க கையில எடுத்திருக்கிறது, நீங்க கொடுக்கறத வச்சு உங்க ஃபெய்த் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கும் உங்க ஃபெய்த்துக்கு என்ன இருக்கு? பெரிய சம்பந்தம் இருக்குது. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நீங்கள் கொடுப்பதற்கும் உங்கள் விசுவாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சில பேர் கொடுக்கும்போது பார்ப்பான், கண்டிப்பா வேற லெவல்ல இப்ப விசுவாசம் வேலை செய்யுது. பயம் கொடுக்க வைக்காது. பயம் என்ன சொல்லலாம், என்னாவும் தெரியாது தம்பி பார்த்துக்கோ அப்படின்றோம். ஆனா ஃபெய்த் அப்படி கிடையாது. இதெல்லாம் விதைகள், நாளைக்கு எனக்காக முளைக்கும். அதனாலதான் கடவுள் இந்த மாதிரிலாம் வச்சாரு பாருங்க. இந்த மாதிரி கிவிங்லாம் வச்சது காரணம் அப்படியே கொடுக்க உங்க விசுவாசத்துல நீங்க வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமென். பிரைஸ் காட். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நான் இந்த விதைகளை விதைக்கிறேன். என் பொருளாதாரம் இன்னொரு நிலைக்கு அது செல்லும். 100 மடங்கு பெருக்கமாய், 1000 மடங்கு பெருக்கமாய், கோடி மடங்கு பெருக்கத்துக்குள்ள என் தேவன் என்னை கொண்டு செல்லுவார். நான் பெருகவே பெருகுவேன். நான் குன்ற மாட்டேன், குறுக மாட்டேன்.
என் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அபிவிருத்தியை நான் பார்ப்பேன், செழிப்பை பார்ப்பேன், மேன்மைகளை நான் பார்ப்பேன், ஜெயத்தை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. தேவன் அவ்விதமாய் செய்வதற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா.